வணக்கம் மக்களே, வடலண்டன் ஆர்சனல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கண்டினியூங் ஆன் நம்ம நேற்று இன்று நாளை சீரீஸ்ல அடுத்து இன்னொரு கிளப்பை பார்க்க போறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நியூ காசில் மாதிரியே புதுசா, டேய் நீங்க என்னடா டாப் 6 உங்களுடைய மொனாபலியை வந்து எதிர்க்கிறதுக்கு புதுசா நாங்க முளைச்சு வந்திருக்கோம்டான்னு இந்த சீசன் சாம்பியன்ஸ் லீக் விளையாட போகும். போன சீசன் அருமையான சீசனை முடிச்ச ஆஸ்டன் வில்லாவிலிருந்து அருண், என்னுடைய நேம் சேக் அருண் வந்து நம்மள வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் அருண், வெல்கம் டு தி ஷோ. ஹாய் ப்ரோ, தேங்க்ஸ் என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வந்து சந்தோஷப்படுறேன். நான் வந்து யூஸ்வலா சொல்லுவேன், இந்த தமிழ் ஸ்பீக்கிங் டாட்னம் ஃபேன் வந்து பிடிக்கிறதுக்கு 7 மலை 7 கடல் தாண்டணும். அதே தமிழ் ஸ்பீக்கிங் சிட்டி ஃபேன்னா நம்ம இந்த பூலோகத்தை விட்டே வெளியே போயிட்டு அப்படியே யூனிவர்ஸ் தேடணும்ட்டு எப்படியோ டபார்னு நம்ம ஊர்லயே ஒருத்தர் நீங்க மாட்டீங்க அருண். ஸோ அது வந்து லைக் ஒரு ஆஸ்டன் வில்லா ஃபேன் வந்து நான் தமிழ் பேசி பார்த்ததில்ல. போன வாரம் நம்ம ஃபுட்பால் பேஜில் போன வாரத்துக்கு முந்தின அதில் பண்ண ஷோலையும் வந்தீங்க. ஸோ இட்ஸ் லைக் கிரேட் டு ஹேவ் யூ ஆன் திஸ் ஷோ. அதே போல் மக்களே, தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஆல் த சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இந்த எபிசோட் கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த சீரீஸே வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்து எல்லா டீம் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் பண்ண சப்போர்ட்டுக்கு, இது வரைக்கும் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வி ஹேவ் லாட் ஆஃப் ஷோஸ் கமிங் அப் திஸ் சீசன். ஐயோ தமிழில் வேறு பேசணும், இல்லை நான் அதுக்கு வேறு அடிப்பாங்க. நிறைய புதுசாக ஷோஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதில் வந்து நீங்கள் கொடுக்குற இன்புட் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு தான் பண்ணுறோம். ஸோ அதில் ஒரு ஃபர்ஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு மேக்ஸிமம் தமிழில் பேசுறதுக்கு. இங்கிலீஷ் வார்த்தைகளை அவாய்ட் பண்ண முடியாது. இப்போ அவாய்டே ஒரு வார்த்தையாக வந்துச்சு பாருங்க. இங்கிலீஷ் வார்த்தைகளை அவாய்ட் பண்ண முடியாது. பட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சென்டென்சஸை தமிழ்லேயே பேசுகிறோம், இங்கிலீஷில் குறைஞ்சிட்டு வி ஆர் நீங்கள் சொல்கிறத வந்து கேட்குறோம். ஸோ அது நாங்கள் எவ்வளவு இது பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுறோம். உங்கள் ஆசீர்வாதம் மிக மிக முக்கியம். ஸோ அப்படியே வித் தட் அவுட் ஆஃப் தி வே, லெட்ஸ் கோ இன்டு தி ஷோ. ஸோ அருண், பிகமிங் அன் ஆஸ்டன் வில்லா ஃபேன். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இன்னொரு முக்கியமான விஷயம் இவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி, நான் போன 2 வீக்ஸ் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அருண் வந்துட்டு நம்ம பிஎல் இந்தியாவில் வந்துட்டு ஃபீச்சர் ஆனார், ஆஸ்டன் வில்லா இந்தியன் ஆஸ்டன் வில்லா ஃபேன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ வந்துச்சு. டூ செக் இட் அவுட். அண்ட் யா அருண், இப்போ நம்ம வந்துடுவோம். பிகமிங் அன் ஆஸ்டன் வில்லா ஃபேன், அது எப்படி வந்து நடந்துச்சு? அது எங்கேருந்து இந்த ஸ்டோரி வந்துச்சு? அஃப்கோர்ஸ் நீங்கள் அந்த இதில் சொல்லியிருந்தீங்க, பிஎல் இந்தியாவில் இங்கிலீஷில் சொல்லியிருந்தீங்க. மக்களுக்காக தமிழில் இன்னொரு தடவை அப்படியே சொல்லியிருந்தேன். எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு ஆஸ்டன் வில்லா ஃபேன் ஆகணும்ட்டு? ஸோ வந்து எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்டன் வில்லா ஃபேன் தமிழில் பேசுகிறாங்களே ஒரு டவுட்டாக பார்ப்பாங்க, யாரா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ மற்றபடி என்னன்னா வந்து நான் வந்து என்னன்னா வந்து ஒரு 2015 அந்த கிட்ட தான் வந்து ஃபுட்பால் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து என்னன்னா கிரிக்கெட்டு அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுட்பாலுன்றது மெஸ்ஸிக்காக பார்க்க ஆரம்பிச்சது. அப்புறம் ஐஎஸ்எல் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். ஆனா வந்து என்னன்னா ஒரு ஒரு 2018ன்னு இருக்கும். அப்போ வந்து நான் பீக்கி பிளைண்டர்ஸ்லாம் வந்து தெரியுமா? பீக்கி பிளைண்டர்ஸ்லாம் அப்பதான் வந்து ஃபேமஸ். அப்போ வந்து நான் அந்த பர்மிங்ஹம்ன்ற ஒரு இது கேட்டு, அந்த வார்த்தை கேட்டால பர்மிங்ஹமா பெரிய ஆளுப்பா அவனுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது வந்து சரி பர்மிங்ஹம்னு இருக்கு, நம்ம ஃபுட்பாலும் பார்க்குறோமே, சரி பர்மிங்ஹம்ல என்ன இருக்கு அப்படின்னு, என்ன ஃபுட்பால் கிளப் இருக்குன்னு பார்த்தது தான் என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச்னு நினைக்கிறேன். ஆஸ்டன் வில்லா பார்த்தது பர்மிங்ஹம் சிட்டி விசஸ் ஆஸ்டன் வில்லா. அது வந்து ஒரு ஆமா இருக்கலே மோசமான டார்வினா அது ஒரு டார்வின்னு சொல்லுவோம். அந்த மோசமான டே நான் பார்த்த நாள் என்னன்னு தெரியல. என்னன்னா இது பர்மிங்ஹம் சிட்டி ஃபேன் வந்து ஒருத்தவங்க கிரவுண்டுக்குள்ள வந்துரும். கிரவுண்டுக்குள்ள வந்துட்டு கிரீலிஷ் அடிச்சிரும். அந்த மேட்ச்ல கிரீலிஷ கழுத்துலயே அடிப்பான். அடிச்சு கீழே விழுந்தவொடனே என்னடா இது ஃபுட்பால் இப்படிலாம் நடக்குமா? ஏன்னா ஐஎஸ்எல் அந்த மாதிரிலாம் நடந்து நம்ம பார்த்தது கிடையாது. இதெல்லாம் பார்த்த உடனே இன்னும் இப்படிலாம் நடக்குமான்னு சரி அவன் இந்த மாதிரிலாம் நடக்கும் போல அப்படின்னு ஆரம்பிச்சு, அதே மேட்ச்ல 90th மினிட்ல கிரீலிஷ் கோல் அடிப்பான். அவனே அடிச்சு கோல் அடிச்சு அந்த ஒரு ஃபேன் பேஸே அப்படியே பயங்கரமா போகும். அந்த இப்ப கூட அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கத்துவானுங்க ஆஸ்டன் வில்லா ஃபேன்ஸ். ஸோ அதை பார்த்தோன்னே ஓகே இவங்க இப்படிதான் போல. இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சரி இவங்களை பார்ப்போம் என்னன்னு. அப்போ வந்து கிரீலிஷ் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு. ஸோ அடிச்சும் கம்பேக் கொடுத்து கோல் கொடுத்துருக்கேன். அதுவும் இன்னும் சாதா கோல் இல்லை, வீக் 4ல வெளில இருந்து அடிப்பான். கோல் போஸ்ட்ல இருந்து டீ பாக்ஸ்ல இருந்து வெளில இருந்து அடிப்பான். கிரீலிஷா பார்க்க ஆரம்பிச்ச உடனே ஒரு நான் பார்க்க ஆரம்பிச்ச சீசனும் என்னன்னு தெரியல. நான் பார்க்க ஆரம்பிச்ச சீசன் அன்னைக்கே அவங்க வந்து ப்ரொமோஷன் ஆயிடுவாங்க. நான் வந்து சரி நான் பார்க்க ஆரம்பிச்சதே வந்து ப்ரொமோஷன் ஆயிட்டாங்க. ஸோ எனக்கு இவங்க ஏதோ இருக்கு அந்த மாதிரிலாம் நினச்சிதான் சரி ஓகே சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபைன். அது வரைக்கும் நான் வந்து அந்த பெர்மிங்ஹாம் சிட்டி மேட்ச் வந்து ஹைலைட்ஸ்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து இது ஃபைனல் வந்து நடக்கும், இது பிளே ஆஃப் ஃபைனல்ஸ் அது பார்த்தேன்.
ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு சாம்பியன்ஷிப் அந்த அளவுக்கு ஸ்ட்ரீமிங்லாம் கிடையாது. ட்ரூ, ட்ரூ, ட்ரூ. அப்போ இருக்கிறதுல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரே இந்த ஃபைனல் மேட்ச் வந்து ப்ரொமோஷனுக்காக ஸ்ட்ரீமிங் பண்ணாங்க. அப்போ ரைட். ஏதோ ஓகே. ஒரு வெப்சைட் ஞாபகம் இல்லை. ஸோ அதில் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது நான் பார்த்த முதல் மேட்சே அவங்க வந்து என்னால் ஒரு இது குவாலிஃபை ஆகிட்டாங்கன்ற மாதிரி ஒரு பெருமை அப்படின்னோடனே. ஏன்னா அந்த மேட்ச் வந்து இவங்க வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்க தான் எல்லாரோட பார்ட்ஸாகவும் இருந்துச்சு. ஏன்னா வந்து லீக்லேயே வந்து ஒரு பாட்டில் பண்ணிட்டு தான் இருந்தானுங்க. ரைட், ரைட், சரி ரைட். இவங்க எப்படா மேலே வருவாங்கன்னு நினைக்கும்போது நான் பார்த்த உடனே மெகின் வந்து கோல் அடிப்போம். அப்போவே எனக்கு மெகின் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ கோல் அடிச்சு வந்து போன உடனே சரி ஓகே இது கூட சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னு சொல்லிட்டு 2019 குவாலிஃபை ஆன உடனே ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அப்படியே இந்த கோவிட்ல எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டு இப்போ ஒரு சாம்பியன்ஸ் லீக்ல பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பர். வந்து 2 ஆயிடுச்சு. சூப்பர், சூப்பர். வெரி இன்ட்ரெஸ்டிங். அதான் நான் கேட்கலாம் வந்தேன். ஸோ இப்போ ரெலிகேஷன் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டு, ஏன்னா நீங்க வந்து யூசுவலா வந்துட்டு ஒரு ஃபுட்பால் பார்க்குறோம்னா, நம்ம வந்துட்டு எந்த டீம் பார்க்குறோம், வெதர் தே வின் ட்ரோஃபீஸ் ஆர் நாட், ஏதாச்சும் ஒரு ரெப்புடேஷன் இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துல தான் பார்ப்போம். லைக் ரொம்ப வந்து நம்ம வந்து கம்மியான பேர் தான் வந்துட்டு ஓகே எனக்கு நான் இந்த டீம் விளையாடுற விதம் பிடிச்சிருக்கு, அந்த அட்மாஸ்பியர் பிடிச்சிருக்கு, அது வச்சுட்டு பார்க்க ஆரம்பிச்சு கண்டினியூ பண்றது அதை வச்சு தான் கண்டினியூ பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு ஓகே இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அங்கே போயெல்லாம் பார்ப்பாங்க. குடோஸ் டு யூ ஸ்டிக்கிங் வித் ஆஸ்டன் வில்லா. ஸோ பட் அதான் நீங்க மென்ஷன் பண்ணீங்க இந்த கோவிட் கொடுமையெல்லாம் பார்த்து எல்லாம் வந்து தாண்டி வந்து சொல்லிட்டு. ஸோ இந்த ஜெராட் இருந்தப்போ ரெலிகேஷன் ஜோன் போற இதுல போயிட்டு எல்லாம் போயிட்டு மறுபடியும் இப்போ திருப்பி பிளேயிங் சிஎல் அண்டர் எமரி, இந்த ஜேர்னி எப்படி இருந்திருக்கு உங்களுக்கு ஒரு ஆஸ்டன் வில்லா ஃபேன்? ஸோ ஃபஸ்ட்டு கெராட் வரதுக்கு முன்னாடி டீன் ஸ்மித் இருந்தான். ஸோ அவன் தான் வந்து குவாலிஃபை பண்ணி கூப்பிட்டு வந்த டிஎல்குள்ள. ஸோ டீன் ஸ்மித் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீசன் வந்து 17th ஃபினிஷ். எப்படின்னா ஒரு கோல் லைன் ஒர்க் ஆகாமல் ஜஸ்ட்டு நாங்கள் வந்து ரெலிகேஷனை மிஸ் பண்ணுவோம். நைலாண்டு வந்து இருப்பான். நைலாண்டு அவங்க கோல் கீப்பராக இருந்தான். கோல் வந்து போயிருக்கணும். ஆனால் அந்த டைம் பார்த்து அந்த மேட்ச் வந்து கோல் லைன் எரர், இது டெக்னாலஜி ஒர்க் ஆகலை. அதனால நாங்கள் வந்து இது வரோம். ஏன்னா டீன் ஸ்மித் வந்து குவாலிஃபை, நாங்கள் சாம்பியன்ஷிப் குவாலிஃபை ஆகும்போது டேமி ஆவரம் தான் இருந்தான். ஸோ அப்போ வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஒரு ப்ரொமோஷன் ஆனவொடனே ஒரு பிரீமியர் லீக் கம்பு வந்துச்சுன்னா எப்படி ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி உள்ளே வந்த உடனே டீன் ஸ்மித் ஏதோ ஒழுங்காக தான் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு என்னன்னா வந்து பிஎல் வந்து எப்படி பண்ணணும் அவனுக்கு தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டம்ல கிரீலிஷ் ஆடுற மாதிரி இல்லை. கிரீலிஷ்காக தான் சிஸ்டம் ஆடுற மாதிரி கிரீலிஷ்லாம் வந்து காப்பாற்றணும் அந்த மாதிரி ஒரு கிளப் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து அந்த சீசனும் அது எப்படின்னா அதே மாதிரி தான் கிரீலிஷ் தான் காப்பாற்றுவோம். கடைசி கோல் வெஸ்டாம் கூட நினைக்கிறேன். வெஸ்டாம் கூட அதே மாதிரி வெளிலேருந்து ஒரு கோல் அடிப்பான். அதனால நாங்கள் ரெலிகேஷன் ஒரு பாயிண்ட்ல தப்பிப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்த உடனே ஸோ இது ஓகே தப்பிச்சிட்டோம், ஒரு ப்ரொமோஷன் டீம் தப்பிச்சிட்டாங்கனாலே ஒரு பார்ப்பாங்க எல்லாம் ஓகே அடுத்த சீசன் ஆச்சு பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி அடுத்த சீசனும் அதே சிஸ்டம் தான். கிரீலிஷ் இருந்தால் நாங்கள் ஜெயிப்போம்ப்பா, கிரீலிஷ் இல்லைன்னா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு இதுவாக போச்சு. அந்த சீசன் தான் வந்து கிரீலிஷ் வந்து அந்த பாயிண்ட்ல ஆமா ஒன் டைம் அந்த ஒரு பிளேயர் மேல டிபெண்டன்ட் ஆகி தான் இருந்தீங்க. அவன் தான் மெயினா டாலிஸ்மேன். கிரீலிஷ் வந்து இந்த 2021 சீசன் நினைக்கிறேன். கிரீலிஷ் பார்க்லி இருந்தான், சாம்சன் ஒருத்தர் இருப்பான், அவனும் வந்து வாங்கணும், நம்ம ஓஎம்ல இருந்து வாங்கணும். அவங்க 3 பேர் நம்பி தான் வந்து கிளப்பே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு கடைசி பார்ட் ஆஃப் திஸ் நாங்கள் எப்படின்னா 11th பொசிஷன் ஃபினிஷ் பண்ணோம் அந்த சீசன். ஸோ அந்த சீசன் வந்து என்னன்னா அவன் வந்து கடைசியில் ஒரு 2 மாதம் மேட்ச் எல்லாம் இன்ஜூர்டு, 2 மாதம் இன்ஜூர் நினைக்கிறேன். ஒரு மேட்ச் ஜெயிக்கல, எல்லாமே தோக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ என்னடா இது ஒரு கிளப்பே ஒரு ரிலீஸ் மாதிரி ஒரு இது மாதிரி இருந்துச்சு போது தான் டீன் ஸ்மித்தை சாக் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவே உங்களுக்கு வந்து. இப்போ அதே சீசன் எண்டில் தான் வந்து கிரீலிஷ் மேன் சிட்டிக்கு போவான். ஸோ ஒரு கிளப்பே ஒரு பிளேயர் மேலே டிபெண்ட் பண்ணானா என்ன ஆகுறதுன்னு தெரியும். ஸோ மற்ற பிளேயர் யாராலையும் ஆட முடியல, மெகினோ இருந்தால் எல்லாருமே இருந்தாங்க, யாராலையும் ஆட முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டீன் ஸ்மித் வந்து சாக் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் கெராட் வந்தான். ஸோ டீன் ஸ்மித்லேருந்து அப்போ வந்து கெராட் வந்து ரேஞ்சர்ஸா இதுல இருந்தான்னு தெரியல. ஆமாமா அப்பதான் ஜெராட் வந்துட்டு இதுல வேற ஏதோ அந்த ஸ்காட்லாண்ட்ல ஏதோ பெருசா வின் பண்ணி இன்வின்சிபிள் ஆயிருந்தான், பயங்கர ஹைப்போட வர வந்தான். வின் பண்ணிட்டு இங்க வரானோடனே எங்களுக்கு வந்து ஹைப் ஆயிடுச்சு. ஓகே கெராட் லிவர்பூல் லெஜெண்ட் வந்துருந்தானா இன்னைக்கு இந்த கிளப் அவ்வளவுதான் எங்கேயோ போக போகுதுன்னு நினைச்சோம். ஸோ நினைச்சதுக்கு நல்லா பண்ணான். எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு வீடியோலாம் போட்டு ஹூ இஸ் தி பெஸ்ட் மிட்ஃபீல்டர்னு கேட்டப்போ உங்க பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லணுமேன்னு சொல்லிட்டு ஜெராட் நேர சொல்லுவாங்க. எங்க வந்து பேர் சொல்லலைன்னா ஆட விட மாட்டோம் அடுத்த மேட்சுக்குன்னு சொல்லிட்டு ஜெராட் பேரை வேற கம்பேரிசன்ல சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கு எனக்கு. ஸோ கெராட் வந்து எப்படின்னா அவனுக்கு பண்ணான் என்ன பண்ண என்னன்னா கெராட் இது டீன் ஸ்மித் சீசன்ல கூட அவளுக்கு அவ்வளோ பேக்கிங் கிடைக்கல டிரான்ஸ்ஃபர்ஸ்ல. இவனை வாங்கணும்னு நினைக்கிறேன், கோன்சா வேக்கின்ஸ்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வேக்கின்ஸே வந்து இப்போ இவ்வளோ கோல் அடிக்கிறான். டீன் ஸ்மித் கீழேயும் சரி கெராட் கீழேயும் சரி
வேக்கின்ஸ் டேனி இங்ஸ்க்கு பேக்கப்பா இருந்தான் அப்போ பார்த்தது. ஞாபகம் இருக்கு. அவனுக்கு அவன் கோல் அடிக்க முடியுமாவே எங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்பெல்லாம் வந்து. ஸோ எல்லா பிளேயரும் சரி, இப்போ நீங்க அவன் கிளம்புன பிறகு எல்லா பிளேயரும் இன்டர்வியூ கொடுக்காங்க. எனக்கு கெராரி கிட்ட இருந்தது என்ன ஆனானே எங்களுக்கு புரியல, என்ன சொல்றானே எனக்கு புரியல, டாக்டிக்ஸும் புரியல. மெகின்லாம் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி அப்ப வந்து டாக்டிக்ஸ்லாம் சொன்னாரு, ஆனா ஒண்ணுமே எங்களால பண்ண முடியல அப்படின்னு. அந்த மாதிரி இருந்தபோது ஸோ கெரார்டும் வந்து அதுவும் வந்து நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மேட்ச் வந்து கெரார்டு வந்தான் உடனே எவர்டன் ஒரு வின்னு நினைக்கிறேன். வின்ட்டு அப்படியே ஒரு கோல்டு வாக்கலாம் பண்ணுவான், பயங்கரமா நடந்து போவான். ஸோ அவ்வளோதான், இவ்வளோதான் நாங்கள் தேர்வு விட்ட போறோம் அப்படின்னாங்க. சில்லறைய செதற விட்ட நேரம் அதெல்லாம். அது அவ்வளோதான் எங்களுக்கு இவன் தான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரன்ல பயங்கரமா பண்ணான். அந்த இதுலயே வந்து சரி இவனை செலக்ட் பண்ணிடுவாங்க, அந்த ஃபுல்லா கூட 3-0 தோப்பான். அடுத்த சீசன் நினைக்கிறேன். அடுத்த சீசன்ல ஸ்டார்ட்ல வந்து தோத்துக்கிட்டே இருந்தோம், கடைசி 18th பொசிஷன்ல இருந்தோம். அவ்வளவுதான், இந்த சீசனோட முடிச்சிருவானுங்க. ஏன்னா கெரார்டுக்கு வந்து சும்மா இல்லை, கரெக்டான இவனும் சைனிங்கும் வந்தானுங்க. இந்தியா அப்புறம் வந்து பெய்லி அந்த சீசன் தான் வந்தான். ஸோ ஒரு பேக்கப் கொடுத்தும் அவனால எதுவும் பண்ண முடியலன்னே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து யாருன்னா போஸ்டினோ அவங்களாம் வந்து லிங்க்ல இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னா அப்ப திடீர்னு பார்த்தோன்னா உனாய் எம்ரி வரான். உனாய் எம்ரி வரான்ல, உனாய் எம்ரி கூட ஒரு லிங்க்ஸ் இருக்கு அப்படின்னாங்க. சரி அவன் இங்க இருக்கான், விலரியல் எல்லாத்தையும் வின் பண்ணிட்டு எப்படி இங்க வருவான்னு நினைச்சபோது வந்தான். ஸோ அவன் வந்ததுல இருந்து ஒரு கிளப்பே மாறின மாதிரி இருக்கும். இப்போ வேட்கின்ஸ்க்கு இவ்வளவு கோல் அடிப்பானா எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்பலாம். கோன்சா வந்து எங்களுடைய கரண்ட் பெஸ்ட் பிளேயர் கோன்சா. அவன் இந்த அளவுக்கு இருப்பானானே தெரியல. ஏன்னா கோன்சா வந்த போது பிரென்ஃபோர்ட் ஃபேன்ஸ்லாம் வந்து அவனா இவன் ஃபிளாப்புன்னா ஒரு சீசன் அவன் ஒண்ணுமே பண்ணல. நாங்க டைரன் விங்ஸும் அப்புறம் இன்னொருத்தன் கோட்னி ஹாஸ்னு ஒருத்தர் இருப்பான், அவன் 2 பேரும் ஆடுங்க. கோன்சா இப்போ 1-on-1ல பெஸ்ட் டிஃபெண்டரா ஆவான்றது எம்ரினாலதான் எங்களுக்கு தெரியுது. மெக்கின்னு இது வரைக்கும் ஒரு சீசன்ல ஒரு கோலுக்கு மேல அடிச்சு நாங்க 2-3 கோல் அடிப்போம், அதுக்கு மேல அடிச்சு நாங்க பார்த்தது இல்லை. இந்த அளவுக்கு ஆடி நாங்க பார்த்ததே கிடையாது. கெரார்டு வந்து ஒரு கிளப்பே மாத்தின மாதிரி இருக்கு. இப்போ கெரார்டு வந்துட்டு இப்போ லாஸ்ட் சீசன் 7th ஃபினிஷ் பண்ணோம், லாஸ்ட் முன்னாடி சீசன். அதே நாங்க எப்படி ரெலிகேஷன்ல இருந்து ஒரு 7th கொண்டு வர அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான மேனேஜர்னு அதுக்கு அந்த சீசன்ல தான் ஒரு கரெக்டான இது வந்துச்சு. இப்போ அவனுக்குன்னு ஒண்ணும் இல்ல, பேக்கப்பும் கரெக்டா வந்து உனாய் எம்ரி மேல ஒரு கிளப்பே வந்து நம்பிக்கை வந்துருச்சு. அந்த மாதிரி ஆமா, நீங்க ஃபுல்லாவே வந்துட்டு பயங்கரமா பேக் பண்ற மாதிரி ஓனர்ஸ் வந்துட்டு ஆம்பிஷியஸா இருக்காங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு. பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்துட்டு நீங்க மேனேஜர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை தான் வந்து பயங்கரமா ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆமா இது என்னன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர் இது பண்றாங்களே, ஒரு மீட்டிங் போறாங்க ஓனர்ஸ், எல்லா ஓனர்ஸ் உனாய் எம்ரி 2 பேர் எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் பிசினஸே பாக்குறாங்க. சோ அப்படி பார்க்கும்போது அவ்வளவு பேக் பண்றாங்கன்னா ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இதோ எங்களுக்கே இந்த போல நான்லாம் மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது நான் சில மேட்ச்ல தோத்துருவாங்க, டிப்ரெஷன்ல உட்காந்துருப்பேன். இப்போ அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் இல்லாம ஒரு நிம்மதியா பார்க்கலாம், எப்படியாச்சும் வின் பண்ணிக்கோன்ற மாதிரி. ஓகே நீங்க விளையாடுற ஃபுட்பால் உங்களுக்கு பாக்குறதுக்கு பிடிச்சிருக்கு, ஃபேனா அதுதானே முக்கியமான பார்க்கணும். ஏன்னா மேட்ச் பாக்குறதுக்கு ஒரு லைக் எப்படி சொல்றது, ஆவலோட எதிர்பார்த்து ஒரு மேட்ச் பாக்குற மாதிரி இருக்கணும். ஏன்டா மேட்ச் பாக்குறோங்கிற மாதிரி இருக்க கூடாது இல்ல. ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் இருந்துச்சுனாலே ஒரு முக்கியமான விஷயம். ரைட். லாஸ்ட் சீசன்ல நம்ம நீங்க சொன்ன மாதிரி அப்படியே வந்து ரைட் பண்ணி ரெலிகேஷன் ஜோன்ல இருந்து 7th இருந்து 3rd சாம்பியன்ஸ் லீக் விளையாடுறீங்க, ஒரு பெரிய சக்சஸ் ஸ்டோரி எல்லாமே ஓகே. பட் லாஸ்ட் சீசன்ல எது உங்களுக்கு வந்து பெஸ்டா ஒர்க் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? எது பெஸ்டா ஒர்க் ஆச்சு, எது பெஸ்டா ஒர்க் ஆகல? ஏன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசனுக்கும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசனுக்கும் ஸ்பர்ஸ் மாதிரி உங்களுக்கு பயங்கர கான்ட்ராஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு லைன் ஆஃப் கேம்ஸ் வந்து ஜெயிக்காம வந்துட்டு இருந்தீங்க, எங்க கேம் ஜெயிச்சிங்க, மறுபடியும் அதுக்கப்புறம் வந்து எண்டுல கூட வந்து நீங்க ஆல்மோஸ்ட் யூ ஃபம்பிள் தட் சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்டுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரைட்டா? 4th முடிச்சிங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப எது போன சீசன் பெஸ்டா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஆச்சு, இதனாலதான் நாங்க இவ்வளவு தூரம் வந்தோம், அண்ட் எது ஒர்க் ஆகல? ஸோ இது ப்ராபப்ளி நீங்க ஹையரா கூட போறதுக்கு எய்ம் பண்ணிருக்கலாம். ஏன்னா ஒரு ஃபேன்ஸா நம்ம வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வின்ஸ் பார்த்தோம்னா ஓகே பாசிபிலிட்டிஸ் எதெல்லாம் இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம 2வது போலாமா 3வது போலாமான்னு. அந்த மாதிரி இன்லைன் இருந்த ஒரு நேரத்துல திடீர்னு எங்க வந்து ஃபால்டர் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? எது ஒர்க் ஆச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெஸ்ட் விஷயம்னா அதுதான் ரிஸ்கான விஷயம். ஆனால் அதே நாங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணதுன்னா ஹைலைன். அந்த ஹைலைன்ல இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் டாப் நிறைய ஆஃப் சைடு இது பண்ணது வந்து எங்க கிளப்பாக தான் இருக்கும். 140 கிட்டேயும் அது டிஃப்ரென்ஸே பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு ஹைலைன் ஆடுறான் போது அவன் மோஸ்ட்லி இந்த இப்போ பர்னர்லாம் வந்தானா கன்ஃபார்ம் ஆஃப் சைடு ஆயிடுவான், இவனுக்குலாம் அப்படியே ஆஃப் சைட்ல போய் நின்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கரெக்டா வந்து ஹைலைன் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் அந்த பிட் பிளாக் ஆடுறது எல்லாமே கரெக்டா வந்து இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன்ல இருந்தோம்.
டிசம்பர்ல நினைக்கிறேன். டிசம்பர்ல வந்து செகண்ட் பொசிஷன் தான். ஆமா ஆமா. அவ்வளவுதான். எல்லாம் வந்து லீ சிஸ்டர் மாதிரி இவங்க பண்ண போறாங்க அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ரைட் சரி எங்களுக்கே சந்தோஷம் ஆயிருச்சு. என்னடா எங்களை பத்தி இவ்வளவு நல்லா பேசுறீங்களே அப்படின்னு. ரைட் ரைட். ஸோ அப்ப வந்து என்ன ஃபம்பிள் ஆச்சுன்னா, நீங்க ஏதாச்சும் ஸோ யோசிச்சீங்களா சீசன் ஜெனுவினாவே நிஜமாவே நம்ம வந்து நிஜமா லெஸ்டர் மாதிரி ஏதாச்சும் செய்யலாம், நம்ம வந்து போயிடலான்னு ஏதாச்சும் ஒரு அது பாயிண்ட்லயாவது அந்த தாட் வந்திருக்கணுமே மைண்ட்ல. வந்திருக்கு. எப்படின்னா வந்து மேன் சிட்டி ஒரு முதல் வாரம், அடுத்த வாரமே அர்சனலை தோக்கடிக்கும். ஸோ அப்போ வாங்கின ஒண்ணு, ஏன்னா வந்து மேன் சிட்டி கேம் கூட வந்து நான் பாக்குறேன், அவனுங்க மேன் சிட்டி ஒரு கிளப், மேன் சிட்டியை வந்து ஒரு கிளப் வந்து ஆட விடாம பண்ணது எங்க கிளப்பா மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி ஆடுனாங்க. 22 ஷாட் கிட்ட அடிச்சோம், அவனுங்க ஒரு ஷாட் தான் அடிச்சாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து டாப் ஒன்னுன்னு இல்ல, ஒரு செகண்ட் ஆச்சு வருவோம், ஒண்ணுன்னு இருக்க ஆசை இருக்கும், எப்படியாச்சும் நம்ம வின் பண்ணிட்டா கண்டிப்பா. ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஏன்னா வந்து நான் அப்பெல்லாம் இது ஆஸ்திரேலியா சப்போர்ட்னு சொல்லும் போதெல்லாம் மற்ற கிளப் ஃபேன்லாம் வந்து என்னடா 17th 18th அவ்வளோதான் தான் உங்களுக்கு அப்படின்றது. இப்போ நாங்க வர்ற வின் பண்ணோம் அப்படின்னு ஒன்று சொல்லலாம் மாதிரி இருந்துச்சு. ஆனா வந்து அடுத்து மான்செஸ்டர் யுனைடெட் கேம் வந்து ஆரம்பிச்சது. 4-3ன்னு நாங்க வந்து தோக்க ஆரம்பிச்சோம். ஆமா ஸோ ஆமா. அது ஒரு எதுக்கான இம்பார்ட்டன்ட் கேம் அது ஆக்சுவலா. ஆமா அது அந்த கேம் வின் பண்ணா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் போனோம்னு இருந்தபோது நாங்க தோத்துருவோம். ஸோ அது வந்து எதனால ஃபெயிலியர் சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு இன்ஜுரிஸ் ஒண்ணு. இப்போ டைரன் மிங்ஸ் ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து ஒரு ஆஃப் சைட் போட வேண்டியது, ஆஃப் சைடு ஃபிளாக் காட்டல. ஆனா அவன் வந்து ஓடுனனால ஏசிஎல் ஆகி இன்ஜுரி. அடுத்தது ப்ரீ சீசன்ல பியோண்டியா தெரியும்னு நினைக்கிறேன். பியோண்டியா வந்து இது ப்ரீ சீசன்ல ஒரு ஏசிஎல், 2 ஏசிஎல் ஆல்ரெடி ரூல்ட் அவுட். ஃபுல் சீசன் ஃபுல் சீசன் ஆடல போன சீசன். ஆமா ஆமா, ஃபுல் சீசன் அவனும் ஆடல, மிங்ஸும் ஆடல, 2 பேருமே ஆடல. ஸோ 2 பேருமே வந்து ஏன்னா அந்த சீசன் வந்துன்னா உனாய் எம்ரி வந்து பியோண்டியாவை தான் ஒரு பெரிய பிளேயர் ஆக்குவான்ற மாதிரி மோட்டிவ் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு லோ பிளாக் டீம்ஸ் கூடலாம் ஒரு கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டர் இருந்தால் தான் ஒரு கட் பாசஸ் எல்லாம் போட முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்குவாட் டெப்த் குறைஞ்சிருச்சு. அண்ட் அந்த டைம்ல இந்த மேன் யுனைடெட் கேம்ல இருந்து பாத்தீங்கன்னா டவுக்லஸ் லூயிஸும் என்ன ஆனான்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் கமாரா இன்ஜுரியும் வந்து அந்த டைம் தான். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பீஸ் தான் இந்த கமாரான்றவன் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பீஸ் கிளப்புக்கு. இப்போ பிஸ்கெட்ஸ் மாதிரி இருக்கான்னா பார்சலோனா எப்படி கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுவானோ கேம், அந்த மாதிரி தான் கமாராவும். ஸோ அவன் ஒரு இன்ஜுரி. ஸோ இந்த இன்ஜுரினாலேயே வந்து ஸ்குவாடே வந்து அலைன்மெண்ட்டே மாறிடுச்சு. ஸோ மெக்கினை வந்து சிடிஎம் போட்டு ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் மெக்கின் விங்கில் தான் பர்ஃபெக்டாக ஆடிட்டு இருந்தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இன்ஜுரி ப்ளஸ் வந்து என்னன்னா வந்து ஒரு இந்த கான்ஃபரன்ஸ் லீகெல்லாம் டயர்ட்னஸ். ஸோ அது ரெண்டுமே சேர்ந்து அதுதான் உங்களுக்கு நிறைய ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ரொம்ப டைம் பிளேயிங் இன் லைக் 4 காம்படிஷன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறீங்க நீங்க வேற இல்ல, அந்த ஒரு கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது இது பண்றது. ஸோ மெயினான காரணம் என்னன்னா வந்து ஏரியல் த்ரெட்டு எங்களால சமாளிக்க முடியாது. பாதி கோல் எங்களுக்கு லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா கார்னர்ல தான் விழுந்திருக்கும், இல்லை ஏதாச்சும் கிராஸ்ல தான் அடி வாங்கியிருப்போம். ஏன்னா இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரே ஒரு டாலஸ்ட் ஒரு ஏரியல்லி பிரசன்ட் டிஃபெண்டர் தான் மிங்ஸ். அவனை நம்பி தான் போனோம், அவன் இன்ஜுரி. அதனால இப்போ கோன்ஸாவும் ஷார்ட்டு, மேட்டி கேஸ்லாம் அவன் கார்னர்லாம் அவனால தாக்கு பிடிக்க முடியாது. பாவு டோரஸ் பண்ணுவான், ஆனா அந்த ரைட் சைட்ல வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் விட்டுருவாங்க. கார்லோஸும் அவனுக்கும் ஏரியல்லாம் இதுவெல்லாம் கிடையாது. ஸோ எல்லாமே ஒரு ஏரியல் த்ரெட் இல்லாத ஒரு டிஃபெண்டர்ஸ் மிட்ஃபீல்டர்ஸ் இருக்கும்போது ஒரு ஏரியல் த்ரெட்னாலே நாங்க பாதி எல்லா இது பார்த்தீங்கன்னா என்னடா நீங்க கார்னர்லயே எல்லா கோலியும் விடுறீங்க மாதிரிலாம் இருந்துச்சு. அது ஏன்னா நீங்க ஒரு ஹைலைன் ஆடும்போது ஆஃப் சைடு போறதான் பாசிபிலிட்டி அதிகம். ஆனா இந்த கார்னர்ல வரும்போது அவங்களால எதுவுமே ஒரு நிமிஷத்துல அவனுங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாத மாதிரி. அதனாலதான் வந்து லாஸ்ட் சீசன் வந்து கடைசியில இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள், இப்படியோ எங்களை மாதிரியே ஸ்பர்ஸும் ஸ்ட்ரகிள் பண்ணால நாங்க சிஎல் அதுதான் வந்து சரி அவனுக்கு கொஞ்சம் பிக்கப் பண்ணியிருந்தாங்களா, எங்களுக்கு மறுபடியும் நாங்க பாட்டில் பண்ண மாதிரி தான் ஆயிருக்கும். பட் இந்த இது பிரசன்ஸ் மாத்திரம் தான் எங்களோட பிரச்சனையா போச்சு. ஏன்னா நான் ஆனஸ்டா சொல்லணும்னா எங்களுக்கு எம்பெரி வந்து மேனேஜ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து ரன் வர்றப்போ கடைசியில எங்க மேட்டர் ஆகுதோ அங்க ஒரு கொஞ்சம் சொதப்புவார். அது நாங்க வந்து பார்த்துருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். நான் வந்து இன்ஃபேக்ட் ஃபுட்பால் பேஜ்ல நாங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்றப்ப கூட நான் சொல்லியிருக்கேன், அதை நீ வேணா பாரு, எண்டில் வந்து இந்த ஒரு டிராப் டவுன் டெஃபினட்டா நடக்கும். ஏன்னா அவர் வந்து அந்த பாயிண்ட்ல போறப்ப மேனேஜ் பண்ண முடியாது. பட் அதை தாண்டி லக்கோ இல்ல வந்து எதுவோ உங்களுக்கு வந்து கரெக்டா உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு கரெக்டா ஃபினிஷ் பண்ணதுக்கு. நீங்க எமரி வந்துட்டு அந்த இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஃபம்பிள் டுவர்ட்ஸ் தி எண்ட்
நீங்க இன்னும் எமரி வந்துட்டு உங்களுக்கு லீகுக்கு கரெக்டான மேனேஜர் தான் நினைக்கிறீங்க. அஃப்கோர்ஸ் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க உங்க ரெலிகேஷன்ல இருந்து சிஎல் விளையாடுறீங்க, எல்லாமே ஓகே. எமரி வந்துட்டு சர்டிஃபைட் கப் மேனேஜர். அவருடைய சிவி எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும் அவர் லீக்ல என்ன பண்றாரோ இல்லையோ 4 யூரோப்பா அடிச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து லெஜெண்டரி ஸ்டஃப் அதெல்லாம். பட் லீக்ல போன சீசன் நீங்க எவ்வளவு நல்லா ஸ்டார்ட் பண்ணாலுமே எண்டில் வந்த ஃபம்பிள் எமரி மேல இருக்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு ஆஸ் அ ஃபேன் பேஸ் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல குறைச்சிருக்கா, இல்ல டவுட்ஸ் ஏதாச்சும் வர மாதிரி இருந்திருக்கா, இல்ல நம்ம போற ட்ரெஜெக்டரி கரெக்டா தான் இருக்கு, ஸோ அந்த ட்ரெஜெக்டரியில நம்ம எவ்வளவு தூரம் போறோமோ அதுக்கு எமரி கரெக்டா இருப்பாருங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கா? ஸோ வந்து நாங்க இப்போ வில்லா ஃபேன் பேஸே ஏதாச்சும் ஒரு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ல டவுட் வந்துச்சா? நான் முதல்ல அதை கேட்கிறேனே, ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல டவுட் வந்துச்சா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யாருக்குமே டவுட் வந்த மாதிரிலாம் எந்த வில்லா ஃபேன்ஸுக்கும் டவுட் வந்த மாதிரி தான் இல்லை. ஏன்னா ம். வந்து இப்போ வந்து எந்த டிரான்ஸ்ஃபர் நடந்தாலும் உனாய் எமரி இருக்கா அவன் பார்த்துப்பான்ற மாதிரி தான் எல்லார் மைண்ட் ஓகே செட்டும் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி ஏன்னா வந்து அவனுக்கு மேனேஜர் மட்டும் சொல்ல முடியாது. எங்களோட ஸ்போர்ட்டிங் டைரக்டர் மோன்ச்சியா இருக்கட்டும். 2 பேரும் வந்து ம். ஒரு டிசிஷன் எடுக்குறாங்கன்னா 2 பேருமே கலந்து பேசி எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ ரைட். இப்போ இந்த பிஎஸ்ஆர் கன்சஸ் எல்லாத்தையும் சொல்லலாம். எல்லாமே கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்து பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால வந்து இப்போ எங்க இந்த மாதிரி ஒரு கரெக்டான ஃபுட்பால் ஆடிட்டு போது இந்த சீசன் டிரான்ஸ்ஃபர்ஸும் சரி, அந்த எங்களோட போன சீசன் வீக்னஸஸ் எது அட்ரஸ் பண்ற மாதிரி இந்த சீசன் டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து இன்னும் வந்து இந்த சீசனும் கன்ஃபார்ம் என்னதான் வந்து யூசிஎல் இந்த டைம் குவாலிஃபை ஆகுதுனாலும் கண்டிப்பா பேக் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. எல்லா ம். ஃபேன்ஸும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ உனாய் எமரி வந்ததுலேருந்து நிறைய ஃபேன் பேஸும் ஏறிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ ஆமா குரூப்ல ஆமா. எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாத்தையும் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணி நானும் தமிழ் ப்ரோ வில்லா ஃபேன் ப்ரோ தான் வராங்க. ஸோ நிறைய பேர் இப்ப தமிழ் வில்லா ஃபேன்ஸே நிறைய பேர் வந்திருக்காங்களா உங்களுக்கு இப்போ? ஓ. ஆமா ஆமா இப்போ குரூப் இருந்து ஒரு 10-15 பேர் இருக்காங்க வில்லா ஃபேன்ஸ். ஏய் சூப்பர். ஸோ நான் உங்களுக்கு திருப்பி வந்து இது பண்றேன், காண்டாக்ட் பண்றேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் நேம்ஸ் வேணும். நம்ம வந்து இன்னும் ஓகே. க்ளோஸ்ல கொண்டு வரதுக்கு. நீங்க லீடர், உங்களை சுத்தி வர எல்லாரும் இருக்கிற மாதிரி வச்சு பண்ணணும். சாரி, கண்டினியூ. ஸோ அதான் சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு வந்து போன சீசன் வரைக்கும் கெரார்டு வந்து பார்த்தீங்கன்னா, கெரார்டு பண்ணாலும் கெரார்டுக்கும் முன்சி அந்த டைரக்டருக்கும் அந்த அளவுக்கு கனெக்ஷன் இந்த மாதிரி எங்களுக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா இஷ்யூஸ் அவன் ஏதாச்சும் சிஸ்டம் இருந்துச்சா? நீங்க ஃபேன்ஸா கனெக்ஷன் இஷ்யூஸ் இல்லன்னு சாரி, இஷ்யூஸ் ஃபேன்ஸா சொல்ல கனெக்ஷன் முடியாது. இல்லன்னு சொல்றீங்களா? இல்ல 2 பேருக்குமே ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சு, அது டிரான்ஸ்ஃபர்ல ஒழுங்கா வரல அந்த மாதிரி தெரிஞ்சுச்சா? என்னன்னா அவன் வந்து கேட்ட மாதிரின்னு சொல்ல முடியாது. பெர்ஃபெக்ட்டா ஏன்னா அப்போ வந்து பெய்லி வந்து பிரைம் ஃபார்ம்ல இருந்தான் லெவர்குசன்ல. அவனும் டியாவையும் சேர்ந்து பிரைம் ஃபார்ம்ல இருந்தாங்க. ஸோ அவனை கேட்ட உடனே வந்துட்டான். அவன் அப்புறம் பியூண்டியாவும் சரி நீங்க அர்சனல் வாங்குற மாதிரி இருந்துச்சு பியூண்டியா வந்து. ஆமா. அது இது அவங்கள ஏன்னா நீங்க பிட் அப்ப பண்ணிட்டு இஎஸ்ஆருக்கு வேற ஒரு பிட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா ஆமா. ஸோ பியூண்டியா வந்த உடனே ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கப் வந்தவனும் அவங்களுக்கு அந்த அவங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பிளேயர்ஸே வந்து எங்களுக்கு கெராடோ சிஸ்டம் புரியல பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க பிளேயர்ஸும் சரி. அதே மாதிரி அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர் விண்டோக்கு அப்புறம் மொன்ச்சியும் சரி சவரிஸ் எங்க ஓனரும் சரி மணி கொடுத்த மாதிரி ஒரு பேக் பண்ண மாதிரி ஒரு தெரியல. அதுலயே தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி இவங்க நம்பலான்னு. ஆனா எம்ரியை பாத்தீங்கன்னா இப்போ என்ன கேட்டாலும் இப்போ வந்து லேட்டஸ்டா ஒரு டிரான்ஸ்ஃபர் நியூஸ் அது அப்புறம் பேசுறேன். ஆனா அவன் கேட்டான்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து பேக் பண்ணாங்க. இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா மேனேஜருக்கு வந்து பேக் பண்றது தான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் இருக்கும். அப்படி பேக் பண்றாங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஓனர்ஸோட ஆம்பிஷனும் அதுல தெரியும். உங்களுக்கு வந்து நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஓகே. ஸோ லாஸ்ட் சீசன் வச்சுட்டு நீங்க பார்த்துருப்பீங்களா உங்களுடைய நீங்க வந்து எது ஒர்க் ஆகலைங்கிறது சொன்னீங்க. இந்த மாதிரி வந்து இந்த கார்னர்ல வந்து அடி வாங்குறதோ இல்லாட்டி செட் பீஸ்ல கோல் கன்சீட் பண்றது, சம்டைம்ஸ் ஹைலைன்ல வந்து மாட்டிக்கிறது, அது ஒரு ஒரு இதுவா இருந்துச்சு. ஸ்ட்ரென்த் ஒரு எது ஒர்க் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் எது ஒர்க் ஆச்சு உங்களுக்கு? இதனாலதான் நாங்க வந்து இந்த தூரம் வந்து முடியுங்க. வாட்கின்ஸ் கோல் போட்டா ஓகே, பட் வாட்கின்ஸ் கோல் போடுறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று வந்து நடந்திருக்கணும் இல்லை? சிஸ்டம் வைஸ் நீங்க வந்து அவனை கோல் போடுறது, ஏன்னா நான் பார்த்தது வரைக்கும் எமரி கிட்ட வந்து ஸ்ட்ரைக்கர் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்னைக்குமே ஸ்ட்ரைக்கர் வந்து மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் வெளியே கொண்டு வரதுல சூப்பரான கோச் எமரி. ஸோ அது இருக்கிறப்போ நான் வெளியே இருந்து பாக்குறப்ப வாட்கின்ஸ் ஒரு விஷயமா தெரிஞ்சிச்சு. பட் உள்ளுக்குள்ள மற்ற விஷயம் எல்லாம் என்னது கரெக்டா நடந்துச்சு உங்களை பொறுத்த வரைக்கும்? லைக் இதெல்லாம் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்ரா, இதெல்லாம் கரெக்டா நடந்துச்சு, இதனால நம்ம வந்து 4th ஃபினிஷ் பண்ணோம்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாடர்ன் ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நம்பர் 10 ரோலே வந்து போயிருச்சு. நம்பர் 10 இப்போ ஓடேகார்டும் வந்து நம்பர் 10 பிளேயராக இருந்தவனா இப்போ 8 கிட்ட ஆடிட்டு இருக்கான். ஸோ அதே மாதிரி ஆனால் எங்களுக்கு இன்னும் அந்த நம்பர் 10ன்ற ஒரு ரோலை இன்னும் மாதிரி பிலீவ் பண்ணுறான். ஸோ வேட்கின்ஸ் இருந்தானா அவனுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் 10 4-4-2 ஆடுவான்னா வேட்கின்ஸ் இருந்தாலும் அவன் பக்கத்தில் ஒரு நம்பர் 10. அந்த நம்பர் 10க்கு தான் பியூண்டியாவை பார்த்தா அவன் இன்ஜூர் ஆயிட்டான். ஆனாலும் வந்து அந்த நம்பர் 10க்கு டிஆவி வந்தான்,
அப்புறம் வந்து ஆனா வந்து டிஆர்பி அந்த அளவுக்கு பண்ணல. ஆனா அப்போ வந்து டிலிமென்ஸ் வந்து நாங்க நம்பர் 10 ப்ரோமோட் பண்ணோம். ஸோ அப்போ என்னன்னா இவங்க வந்து ஒரு ஃப்ளூயிட் ஃபுட்பால் தான். இப்போ வந்து லெஃப்ட் பேக் பாவு டோரஸ் வந்து என்ன பண்ணுவான்னா பால் எடுத்தானா எப்படியாச்சும் உள்ள தூக்கி போடுவாங்க. ஆப்போசிட்ல ஏதாச்சுன்னா லெஃப்ட் ஃபுட்ல எப்படியாச்சும் ப்ரோக்ரஸிவ் பாஸ் போட்டுருவான். போடும்போது வேட்கின்ஸ் எங்கேயாச்சும் வந்து ரன் எடுத்து கோல் அடிக்கிற மாதிரி தான் பாதி பாதி பாஸ் அப்படி இருந்துச்சு. அப்படியும் இல்லைன்னா வந்து இப்போ ஆர்சனல் கூட நீங்க பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். மெக்கின் வந்து ஒரு கோல் அடிப்பான். அது பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்லாருமே பாஸ் பண்ணுவாங்க. மொத்த பிளேயர்ஸும் வந்து பாஸ் இது பண்ணுவாங்க. எப்படி அந்த கோல் விட்டோன்னு எனக்கு இன்னுமே வந்து என்னால புரிஞ்சுக்க முடியல. சொல்லுங்க. அதெல்லாம் கிரைம். அந்த கோல் கன்சீட் பண்ணதெல்லாம் கிரைம். சொல்லுங்க. ஸோ அதுதான் அந்த ஒரு ஒன் டச் பாஸ் பண்ணிட்டு அந்த டெலிமென்ஸ் வந்து ஒரு மிட்ஃபீல்ட் கிட்ட வந்துட்டு ஒரு த்ரூ பால் போடுவான். அதுலதான் வந்து இது ஒன்றா பெய்லியும் அதே மாதிரி தான் பால் எடுத்துட்டு ஒரு மேன் பீட் பண்ணிடுவான். பீட் பண்ணிட்டு ஒரு பாஸ் ஒரு த்ரூ பால் அது போட்டானா வேக்கின்ஸ் எப்படி இருந்தாலும் ஓடிடுவான். எங்கேயாச்சும் ஓடிடுவான்ற மாதிரி ஒரு மோட்டிவ்ல அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரிதான் வந்து இந்த மிட்ல அப்புறம் மெக்கினோட அந்த டேர்ன் அதை வச்சுதாங்க நாங்க போனது. மெக்கின் வந்து ஒரு ஒர்க் ஹார்ஸ் மாதிரி பயங்கரமா ஆடிட்டே இருந்தான். இது வந்து லாஸ்ட் சீசன் பிரைம்ல இருந்தான். எல்லா மேட்சும் ஓடிக்கிட்டே இருந்து ஒரு பால் ரிகவரியா இருக்கட்டும் எல்லாமே பண்ணிட்டு இருந்தான். ஸோ அவன் அப்புறம் டவுக்லஸ் வைஸும் சரி ஒரு கோல் போடுறது கோல் அசிஸ்ட் பண்றது எல்லாத்துலயும் வந்து ஒரு கலெக்டிவா ஃபுட்பால் பக்காவா ஆடினாங்க. ஸோ அந்த ஒன் டச் பாஸ் பண்றது ஒரு ஓவர்லேப் பண்றது அப்புறம் ஹைலைன் மெயின்டைன் பண்றது அதனால தான் ஒரு வின் மாதிரி நான் பார்க்கறேன். லாஸ்ட் சீசன் ஒரு டபிள்யூ சீசன். சூப்பர். ஸோ நீங்க வந்து 4th ஃபினிஷ் பண்ணீங்க. கான்ஃபரன்ஸ் லீக்ல வந்து நல்லா செமிஸ் ஃபைனல்ஸோ ஃபைனல்ஸோ வரைக்கும் போனீங்க. செமிஸ். ஸோ ஓவரால் உங்களுடைய லாஸ்ட் சீசன் வச்சு நீங்க சாட்டிஸ்ஃபைட்னு சொல்லுவீங்களா ஆஸ் அ ஃபேன்? எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? எனக்கு யூசிஎல் வந்து குவாலிஃபை ஆனது ஒரு சாட்டிஸ்ஃபை தான். ஆனால் வந்து கான்ஃபரன்ஸ் லீக் வின் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஒரு இது இருந்துச்சு. ஸோ என்ன அந்த கான்ஃபரன்ஸ் லீக்ல ஆஸ்டன் வில்லா வந்தபோதே இவங்க தான் வின்னு எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஆஸ்டன் வில்லா தான் கான்ஃபரன்ஸ் லீக் வின்னர்னு. ஸோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா லில் கூட எங்களுக்கு வந்து ஒரு டஃபஸ்ட் ரூட் வந்துச்சு. அஜாக்ஸ் கூட ஆடணும், லில் கூட ஆடணும். ஸோ ஒரு டஃபஸ்ட் லீக்ல அஜாக்ஸே ஈஸியா பீட் பண்ணிட்டோம். லில்ல வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஆனாலும் வந்து எமி மார்டினஸ்க்கு தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்திட்டு உள்ள போயிட்டோம். சரியான மேட்ச். ரெண்டு பேரும் போயிட்டு ஒலிம்பியாக்கோஸ் வந்தவொடனே சரி இவனுங்க 2 பேரும் போட்டுட்டானுங்க இவனுங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு போது எல்கா அப்படின்னு ஒருத்தன் வந்தான். செஞ்சு அது அது வந்து எமரியும் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ வந்து நிறைய பேர் இன்ஜுரி, கமாரா இன்ஜுரி, இவங்க டவுக்லஸ் லூயிஸும் ஏதோ எல்லோ கார்டு வாங்கிட்டு இதுவாயிடுவான். செகண்ட் லீக் வர மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க ஃபம்பிள் ஆறதும் சரி, ஃபேன் பேஸும் கொஞ்சம் என்னடா கான்ஃபரன்ஸ் லீக்ல ஃபர்ஸ்ட் லெக்ல கொஞ்சம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஒரு மோட்டிவ் வந்துருச்சு அவங்களுக்கும். ஸோ அதனால வந்து இந்த இது கான்ஃபரன்ஸ் லீக்ல அந்த ஒலிம்பியாகோஸ் மேட்ச் மட்டும் அது ஒரு டிப்ரெஷன் ஏத்திட்டே இருக்கு. அதை மட்டும் இப்படியே சாட்டி உள்ள போயிருந்தாலும் ஃபியரண்டினா இல்ல இன்னொரு சைடு யாரோ வந்தாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்களை ஈஸியா பீட் பண்ற மாதிரி ஒரு மோட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஆனா ஒலிம்பியாகோஸ் கிட்ட போய் தோப்போம் அப்படின்றது எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அது ஒண்ணு. அண்ட் அது கான்ஃபரன்ஸ் லீக் ஜேர்னியும் பாத்தீங்கன்னா என்னென்னமோ நினைச்சு. என்னன்னா லெகியா வாசான ஒரு கிளப் தெரியும். அவங்க வந்து கிரவுண்ட்ல இருக்க கார்லாம் கொளுத்தி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சானுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் தாண்டி போயிட்டு எப்படியாச்சும் ஜெயிச்சிருவாங்களா ஒரு இதுல இருந்துச்சு. ஸோ நாங்க எல்லா ஃபேன்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு 5th பொசிஷன் பிளஸ் கான்ஃபரன்ஸ் லீக் அந்த மாதிரி தான் ஒரு மோட்டிவ்ல இருந்தாங்க. ஸோ யூசிஎல் அடிச்சிட்டாங்க. ஆனா ஒரு டிராஃபி அப்படின்னு ஒரு ரொம்ப நாள் கேப்புக்கு ஒரு டிராஃபிக் இருக்கும்போது அந்த டிராஃபி கிடைக்காம போது அது ஒரு விதத்துல ஒரு டிப்ரெஷன் மாதிரி தான். இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதான். ஸோ நேற்று உங்களுக்கு போன சீசன் என்ன நடந்துச்சு எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இப்போ வந்து இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு இன்று அந்த அந்த செக்மெண்ட்டுக்கு போவோம். இப்போ ப்ரீ சீசன் விளையாடிட்டு இருக்கீங்களா நீங்க? எப்படி போயிட்டு இருக்கு ப்ரீ சீசன் உங்களுக்கு? ஸோ யூஎஸ்ஏ டூர் போனோம். யூஎஸ்ஏ டூர் முன்னாடி இங்கே 2 மேட்ச் ஆனோம். 2 மேட்ச் ஈஸி வின்னு நல்லா ஆடினாங்க. யூஎஸ்ஏ போனோம் எல்லா மேட்சும் தோத்துட்டோம். யாரோட விளையாடுனீங்க? கிளப் அமெரிக்கா கூட. அப்புறம் வந்து இன்னொரு கிளப் இது என்ன கிளப் ஞாபகம் இல்லை. அது யூஎஸ்ஏ கிளப் தான். ஸோ எம்எல்எஸ் கிளப் தான். ஸோ 2 பேருக்கிட்டையும் தோத்ததே வந்து உடனே வந்து அவ்வளவுதான் இந்த சீசன் நியூகாஸ்ல் தான் நம்மளோட காலி. இவனுங்க ஃப்ரெண்ட்லிக்கெல்லாம் பயப்படுறானுங்க. அதான் ஃபேன் பேஸ் ரொம்ப இது எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகம். எல்லா பிளேயர்ஸும் விளையாடுனாங்களா இல்ல ஒரு சில வாட்கின்ஸ் தான் விளையாட மாட்டாங்கல்ல? வாட்கின்ஸ், கோன்சா இல்ல, இது எமி மார்டினஸ் இல்ல, டுரான் இல்ல, வேற கமாரா இல்ல, யாருமே கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 18 பிளேயர்ஸ், புதுசா வந்த பிளேயர்ஸ். அவனை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணிருக்கான். சோ அது புரிஞ்சுக்க மாட்டாம எல்லாம் வந்து இவ்வளவுதான் இந்த சீசன் போச்சு, நியூ கேசல் மாதிரி தான் இவங்களும் போயிட போகுது சீசன் சிஎல் போனோடனே அப்படின்ட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இது அத்லெட்டிக் கூட ஆடணும். 3-2 வின் பண்ணிட்டோம். ஸோ அந்த கேம் பார்த்தோன்னே அவ்வளவுதான் நம்ம இவ்வளவுதான் இந்த சாம்பியன்ஸ் நமக்கு தான் அப்படின்றாங்க. ஸோ ப்ரீ சீசன் இந்த மாதிரி தான் போகும் ஸ்போர்ட்ஸ். ப்ரீ சீசன் பொறுத்த வரைக்கும் ஒரு
எமிரி வந்து புதுசா ஒன்று ட்ரை பண்றான்ற மாதிரி தான் ஒரு ப்ரீ சீசன் மாதிரி எனக்கு தெரிஞ்சு. லாஸ்ட் சீசன் ஐலைன் இப்போ எல்லாருக்கும் அவனுக்கு இவனுக்கு வந்தா ஐலைன் ஆடுவானுங்கன்ற மாதிரி தெரிஞ்சிடும். ஆனா இந்த தடவை ஒரு டிஃப்ரெண்டான ஒரு செட்டப் மாதிரி ட்ரை பண்ணணுன்ற மாதிரி தான் பண்றாங்க. ஸோ அதுதான் இந்த ப்ரீ சீசன் சொல்லணும்னா. ஓகே 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 இன்ட்ரெஸ்டிங். அப்போ சைனிங்ஸ் இப்போ நீங்க வந்து எனக்கு ஸோ தெரிஞ்ச முன்னாடியே பேசியிருக்கோம். வில்லா வந்துட்டு அப்படியே வந்து நீங்க நியூ காசில் செல்சி உங்களுக்குள்ளே இந்தா நீ ஒன்று வச்சுக்கோ, நீ எனக்கு கூட, நீ ஒன்று வச்சுக்கோன்னு மாத்தி மாத்தி செஞ்சுட்டு இருந்தீங்க. பட் நோட்டபிளி உங்களுக்கு வந்து ஒரு 2-3 டிபார்ச்சர்ஸும் இருக்கு. லைக் மூசா டியாபியா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து வேற டக்ளஸ் லூயிஸா இருக்கட்டும். டவுலஸ் லூயிஸ் மெயின் பிளேயர்ஸா இருந்து உங்களுடைய அந்த சிஸ்டமே ஃபங்க்ஷன் பண்ண வச்ச ஒரு 2-3 மெயின் பிளேயர்ஸ் போயிருக்காங்க. பட் அது நீங்க வந்து புதுசா ஆளு கூட்டு வந்திருக்கீங்க. ஸோ இது வந்து உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்ஸ் இன்ஸ் எல்லாம் யாருன்னு ஃபர்ஸ்ட் அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு சைனிங் அப்படின்னா ஒனானா. ஸோ ம் இப்போ சைன் பண்ணது. ஸோ ஒனானா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டவுலஸ் லூயிஸ் அப்போ அவுட்ஸ்ல பேசலாம். ஸோ ஒனானா வந்து ஒரு ஒனானா எதுக்கு எங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் ஆனா அந்த ஏரியல் த்ரெட் லாஸ்ட் சீசன் எங்களுக்கு பிரச்சனையா இருந்தது. இப்போ இவன் மலை மாதிரி இருக்கான், எவ்வளோ வெயிட்டா இருக்கான். ம் ஸோ ம் அந்த ஒரு அட்ரஸ் பண்ற மாதிரியும் ப்ளஸ் சிடிஎம்ல இப்போ கமாரா வந்து டிசம்பர் வரைக்கும் தான் டிசம்பருக்கு அப்புறம் தான் வருவான்னு சொல்றாங்க. ஓகே ஸோ கமாரா இல்லாத போது நாங்க கஷ்டப்பட்டதை இப்போ கமாரா ரோலுக்கு ஒனானா வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு பேக்கிங்காக தான் ஒனானா வந்திருக்கான். ப்ரீ சீசன் சூப்பரா இருந்தான், ஒரு செம்மையா இருந்தான். டேக்கிள்ஸும் சரி, பிசிக்காலிட்டியும் சரி, எங்களுக்கு கார்னர் டிஃபெண்ட் பண்ணதும் சரி, லாஸ்ட் சீசன் எது லேக் பண்றோமோ அந்த மாதிரி வந்தான். ஸோ அதுதான் ஒனானா. ஸோ டக்ளஸ் லூயிஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டா ஒனானாவான்னு சொல்ல முடியாது. ஸோ கமாராவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கான். ஓகே ஸோ ஓகே அதுக்கப்புறம் வந்து மேட்சன். ஸோ டாட்மண்ட் கூட வந்து போயிடுவான்னு நினச்சிட்டு இருந்தபோது ஒரு லிங்க் வந்து சரி மேட்சன் வரானா, ஐயோயோ லாஸ்ட் சீசன் டீம் ஆஃப் த சீசன்லாம் இருந்தவனாச்சு அப்படின்னு நினச்சிருந்தோம். ஸோ லெஃப்ட் பேக்ல ஆல்ரெடி எங்களுக்கு வந்து டிக்னே இருந்தான், அலெக்ஸ் மொரேனா இருக்கான். ஆனால் ஏன் மேட்சன் போறோம்னா அந்த டிக்னே மொரே இது வந்து 2 பேருமே 31 இயர் ஓல்டு, 2 பேருமே வயசாகிட்டு இருக்கு. ஸோ எப்படியும் ஒருத்தனை இந்த சீசன் மூவ் ஆன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேட்சன் அந்த ஒரு பேஸ் இருக்கிறது, லெஃப்ட் விங்ல ஒரு பேஸ் எடுத்து ஒரு ஓவர்லாப் பண்றது சரி, லாஸ்ட் சீசன் இப்படி ஆனான்னு பார்த்தோம். ஸோ அதனால வந்து மேட்சன் வாங்கியிருக்காங்க. ஸோ மே மேட்சனும் ப்ரீ சீசன் நல்லா தான் ஆடினான். ஸோ அந்த அளவுக்கு டைம் கொடுக்கல இன்னும். இப்போதான் அவனை எதுவும் இன்ஜுரி ஆகக்கூடாதுன்ற மாதிரி பயத்திலேயே கொஞ்சம் ம் கொஞ்சம் ம் 45 ம் மினிட்ஸ் ம் 45 மினிட்ஸ் தான் ஆடிட்டு இருக்காங்க. இது யூரோஸ் எல்லாம் போயிட்டு வந்தாங்க. ஸோ யாரில் ஆனாலும் போயிட்டு வந்தாங்க 45 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து 2 பெரிய சைனிங். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாப் டீல்ல வந்தது இலிங் ஜூனியரும் என்சோ வரன்சியாவும். ஸோ இலிங் ஜூனியருக்கு அவனை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது டிஃபெண்டர்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. ஸோ ம் அவனை ம் மேபி லெஃப்ட் விங் பேக்ல போட்டு ஆடுவாங்களா, இல்லை லெஃப்ட் மிட்டாவே ஆடுவாங்க. ஏன்னா லெஃப்ட் மிட்லயும் எங்களுக்கு இப்போ ஸ்டாக்கடா இருக்கு. ஸோ லெஃப்ட் மிட்ல ஆடுவானா, லெஃப்ட் விங் பேக்ல ஆடுவானான்னு இன்னும் எங்களுக்கு தெரியல. ஆனா ப்ரீ சீசனும் அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணானாலாம் சொல்ல முடியாது. ஒரு அசிஸ்ட் ம் பண்ணா அது தவிர வேற எந்த கேமும் அந்த அளவுக்கு பண்ண மாதிரி தெரியல. அடுத்துக்கு இன்னொருத்தன் வந்தது தான் என்சோ பரன்சியானி. ஸோ ம் ம் மெக்கினி வர வேண்டியது அப்பா வேணாம் எப்படியாச்சும் தரத்தி விட்டுருங்க அப்படின்னு அவனே வந்து இல்ல எனக்கு காசு கொடுத்தாதான் நான் வருவேன்னு சொன்ன உடனே ம் சரி ம் நீ ம் வரவே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி என்சோன்னு அவனுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு எப்படியும் அவன் ப்ரோசினோன்ல ஆடிட்டு இருந்தான். ரெலிகேஷன் ஆனோட எப்படா ரெலிகேஷன் பண்ண பிளேயர் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தானுங்க ஃபேன் பேஸ். ரைட் ஆனா ரைட் இந்த சீசன்ல ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது இன்சோ மட்டும்தான். ஓகே பக்காவா ஆனா என்னன்னா ஒரு டவுக்லஸ் லூயிஸ் நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தானோ அதை வந்து என்சோ இப்போ வந்து பண்ற மாதிரி தான் இருக்கு. எங்களுக்கு என்னன்னா ஓகே அந்த ஓகே டிஃபென்ஸுக்கும் அந்த அட்டாக்குக்கும் ஒரு கனெக்ஷன் வேணும். அந்த கனெக்ஷனுக்கு டவுக்லஸ் லூயிஸ் அந்த வேலை தான் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தபோது என்சோ வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்கான். இந்த ஒரு 5 மேட்ச் ஆனாலே தெரிஞ்சிச்சு அவன் கிட்ட ஒரு இது இருக்கு, ஸ்பார்க் இருக்கு. அவன் வந்த உடனே சொல்லிட்டான் அந்த மாதிரி இன்டர்வியூல எப்படியாச்சும் இந்த கிளப்புக்குள்ள நான் வந்து எப்படியாச்சும் பிரேக்கிங் பண்ணிடுவேன், பிரேக்கிங் வந்து என்னோட ஸ்பாட் எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ அந்த மோட்டிவேஷனும் புரிஞ்சிருக்கு. ஸோ மேபி அவனோட கிளிம்ஸ் நிறைய பார்க்கலாம்னு இந்த சீசன் ஒரு இவன் நல்லா ஆடுவான்னா இந்த மாதிரி இவன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு என்சோ அந்த மாதிரி. ஸோ அடுத்தது ஒரு வெட்டரன் சைனிங் பார்க்லி. ஸோ ஆல்ரெடி எங்க சீசன் ஆடினா அப்போ வந்து கேமா ஆடிட்டு இருந்தான் அட்டாக்கிங் ம் ம் மிட்ஃபீல்டரா. அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல, ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் தான் பண்ணுவோம். ஸோ திருப்பி வாங்குறாங்க ஏன்டா அப்படின்னு. அப்போ வந்து லூட்டன் விட்டு வெளில போகும்போது ஆஸ்டன் இல்லாத ஆட்ஸ் அதிகமா இருந்துச்சு எல்லாம் அவெல்லாம் வரமாட்டான் எதுக்கு போவானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு போது வாங்குறாங்க. 5 மில்லியன் சைனிங் வந்து ஒரு பேக்கப்புக்காகவும் சரி, ஒரு திடீர்னு ஒரு கேம் நல்லா இம்ப்ரெஸ் பண்ணோம்னாலும் அவனை கொண்டு வரலாம்ன்ற மாதிரி தான் வாங்குறாங்க. ஸோ பார்க்லி அந்த அளவுக்கு இந்த ப்ரீ சீசன் பர்ஃபார்ம் பண்ணல. பட் ஒரு பேக்கப்காக இருக்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும்ன்ற போது பார்க்லி நல்லா ஆடி இருக்கான்.
ஸோ எங்களுக்கு அடுத்த டிரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா ஃபிலோஜின். ஸோ அல்சிட்டி போனோம். ஸோ கேம் டீமுக்காக போனது. ஸோ கேம் டீமுக்காக லெஃப்ட் போனால் பேக்ல எப்படி ஃபிலோஜின், திருப்பி வரும்? ஆ லெஃப்ட் பேக்ல ஃபிலோஜின். இல்லை இல்லை, லெஃப்ட் விங்கு ரைட் விங் ரெண்டு பக்கமும் ஓ, ஆடுவோம். ஓகே ஓகே. ஏன்னா வந்து இது ஸோ எனக்கு ஃபிலோஜன் ஞாபகம் இருக்குதுன்னா அந்த பார்சலோனா வெளியே போயிட்டு அவன் ஏஜென்ட்டோட போட்டோ எடுத்து போட்டு அது ஒரு பெரிய இதுவாச்சு. நான் லெஃப்ட் பேக் தான் நினைச்சேன். ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. ஸோ அவன் வந்து அவன் செம டேலண்ட்டு. ஆனால் வந்து அப்போ வந்து எங்களுக்கு போன சீசன் ப்ரீ சீசன் ஆடும்போது அவனை ஸ்டே பண்ணுவாங்க, அவனை பேக் பண்ணுவாங்க நினச்சும் போது இல்லை எனக்கு கேம் டைம் வேணும்னு அல்சிட்டி போனான். ஸோ அல்சிட்டியில் சூப்பரான இம்ப்ரெசிவ் சீசனு. ஸோ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஏஜென்ட்டே வந்து பார்சலோனா வெளில நின்று இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து போடுறது, அப்புறம் வந்து இப்ஸ்விச் டவுனுக்கு போயிட்டு வெளில நின்று ஃபோட்டோ எடுத்து போடுறது. ஓ, சரி இப்ஸ்விச் கூட எப்படியோ செஞ்சானா அவன்? ஆ ஆமா ஆமா. ஓகே. சரி அவன் போட்டோ எடுத்து போட்டோன்னே இப்ஸ்விச் டவுன்ல அவன்லாம் இவன் வந்துட்டான். சரி பார்சலோனா ஃபேன்ஸ்லாம் அவன்லாம் வரமாட்டான், இவனை ஏன்டா வாங்குறான்னு அவனுங்க இருந்தானுங்க. ஆனால் இப்ஸ்விச் டவுன் இவன் நம்மளுக்கு இவன் தான் அப்படின்னு அவனுங்க சந்தோஷமாயிட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு எங்களுக்கு வந்து ஒரு பைபேக் கிளாஸ் இருந்துச்சு. ஸோ பைபேக் கிளாஸ் இருந்தோடனே சரி இவனை ஏன் வாங்க வரமாட்டான், கேம் டைம் கேட்டு போனவன் எப்படி திருப்பி வருவான், இப்போ டிஆர்பி இருக்கான், பெய்லி இருக்கான், எதுக்கு கேம் டைம் கேட்டு வர போறாங்க போது பெய்லி அமுச்சு விட்டு இது ஃபிலோஜினை கூப்பிட்டு வந்துருவோம். ஸோ ப்ரீ சீசன் நான் நேத்திக்கு ஒரு கோல் அடிச்சான், சூப்பராக அடிச்சான். ஸோ அந்த ஒரு ஃபிலோஜின் வாங்கினதுன்னா ஒரு லெஃப்ட் விங்கும் ஆடுவான், ஒரு ரைட் விங்கும் ஆடுவான். ஸோ லெஃப்ட் விங்லேயும் ஒரு பேக்கப்பு, ரைட் விங்லேயும் ஒரு பேக்கப்புன்ற போது ஒரு கரெக்டான பிளேயர் மாதிரி எம்ஐ எம்ஐ அவன் இன்டர்வியூல சொல்லியிருக்கானா, எம்ஐ வந்து நீ இப்போ வந்து செல் பண்றேன், எனக்கு நீ தேவைப்பட்டாலும் நான் கண்டிப்பா வாங்கிடுவேன்ற மாதிரி போன சீசன் வெளில தள்ளும்போதே சொல்லிட்டான். இந்த மாதிரி அது இன்டர்வியூலயும் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி எம்ரி வந்து சொல்லியிருந்தாரு, அதுக்கு கேட்டுதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீசன் அவன் நிறைய டைம் கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பெய்லியால ஃபுல்லா ஆட முடியாதும் போது இவனை வந்து ஆட ரைட் வைப்பாங்கன்னு ரைட் ரைட். நினைக்கிறேன். நம்ம டிஆர்பி லூஸ் பண்ணிருக்கீங்க, பெய்லி தான் ஒரே ஆ, பிளேயர். ஸோ ஓகே. ஆமா ஆமா. ஸோ பெய்லி இது ஃபிலோஜின் சொன்னாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற யாருன்னா இது டாபின்ஸ்னு வாங்கினோம். ஸோ அவனை வாங்கிட்டு அந்த எவர்டன் கிட்ட இருந்து வாங்கினது தான். இங்கேருந்து ஒருத்தன் அமைச்சிட்டு எவர்டன்ல இருந்து ஆமா, ஒருத்தன் வாங்கினது. இங்க இருந்து ஒண்ணு போ, அங்க இருந்து அப்படியே சர்க்கிளா ஒரு நாலு நாலு கிளப் சேர்ந்து போட்டுட்டு இருந்தீங்க. எங்களை ரெட் கார்டல்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ப்ளூ அண்ட் ஸ்கார்லெட் கார்டல்னு போட்டீங்க. நீங்க ஞாபகம் இருக்கு, சொல்லுங்க. ஸோ வாங்கணும். இப்போ லோன் அவுட் பண்ணிட்டோம் நேத்திக்குன்னு நினைக்கிறேன். நேத்திக்கா முந்தா நேற்று கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. லோன் அவுட் பண்ணியிருக்கோம் இது உல்கால்பீனுக்கு. பிரைட்டன் கிடையாது, இதுக்கு வெஸ்ட்ராம் ஆல்பியனுக்கு அமைச்சிருக்கோம். ஸோ அவனை மோஸ்ட்லி வந்து வாங்கிட்டு ஒரு நல்ல ரன் போயிட்டானா ஒரு வேல்யூக்கு செல் பண்ணுற பிளேயர் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி அவங்க எமரி என்ன தாட்டில் பண்ணான்னு தெரில. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் யாருன்னா வந்து அவன் பேர் எனக்கே மறந்துருச்சு. இவ்வளவு பேர் வாங்கிருக்கீங்க பாருங்க, உங்களுக்கே பேர் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அவ்வளவு சேட்டை செஞ்சிருக்கீங்க டிரான்ஸ்பர் மார்க்கெட்ல. இவன் கொண்டு வா, அவனை கொண்டு வந்து கவுண்டமணி சொல்ற மாதிரி தான். ஐயோ நான் எதையாச்சும் வாங்கியே ஆகணுமே, அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கீங்க. சொல்லுங்க. அதான் டாபின்ஸ் வாங்கியாச்சு. அடுத்தது வந்து யாருன்னா வந்து கேமரான் ஆர்ச்சர் வந்து ரீசைன் பண்ணிருக்கோம். அவனை வந்து எதுக்குன்னா வந்து ஷெஃபீல்ட் யுனைடெட்க்கு அமிச்சோம். அவனுக்கு ஒரு கிளாஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி அவன் ஷெஃபீல்ட் யுனைடெட் டெலிகேட் ஆனா அவங்கள நான் வாங்கிடுவோம் அந்த மாதிரி. ஸோ அதனால வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த ப்ரீ சீசன் எல்லா மேட்சும் அவன் தான் ஸ்ட்ரைக்கர் ஆன, வேட்கின்ஸ் இல்லாதனால. ஸோ என்னால் அந்த பொசிஷன் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு இப்போதைக்கு நிரூபிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஎல்லுக்கு போகணும்னா அந்த ஹோம் கிரவுண்ட் கோட்டான்னு ஒரு தேவைப்படும். ஸோ எதுக்கு ஆர்ச்சர் வந்து ஹோம் கிரவுண்ட் பிளேயர்னால அதுக்காக வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம் இன்னுக்கு. அவுட்டு தான் இதான் நீங்க பேர் சொல்லிட்டீங்க ஆல்ரெடி. பட் ஏதோ கடைசியில ஒரு பகீர் வச்சிருக்கிறப்போ இந்த பிளேயர் வந்து வந்தா வருவாங்கிற மாதிரி நான் கடைசியில பேசுறேன்னு சொன்னீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. யார் அது, எந்த பிளேயர் பெருசா? ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்டே வந்து இவன் டிஆபி டவுக்லஸ் பார்த்தோம். ஸோ அது வந்து டவுக்லஸ் பியூர் பிஎஸ்ஆர் ரீசன். ஸோ அவனை என்னன்னா ஒரு ஒரு கிளப்ல டவுக்லஸ் இம்பார்ட்டன்ட் தெரியும். ஆனால் வந்து கடைசி ஆஃப் ஆஃப் சீசன் அவனால எதுவுமே பண்ண முடியாத மாதிரி என்னமோ டிப்ரே வர மாதிரி தான் அவன் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அது வந்து என்னன்னா இது இருந்துச்சு, கான்ட்ராக்ட் இருந்துச்சு, எக்ஸ்டென்ஷன் போடல, எக்ஸ்டென்ஷன் பண்ணல. ஸோ வந்து அந்த ரோல்ல வந்து டெலிமென்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கடைசியில இந்த சில மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா டெலிமென்ஸ் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சான் அந்த ரோல்ல. ஸோ அதனால ஒரு பிஎஸ்ஆர் ரீசன்ல எமி மார்டினஸ், வேட்கின்ஸ், இல்லை கோன்சா, டவுக்லஸ் லூயிஸ் 4 பேர்ல எவனாச்சும் சேல் பண்ணும்போது ஈஸியாக வந்து டவுக்லஸ் லூயிஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆனால் டவுக்லஸ் லூயிஸும் எதுவும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா நான் இந்த பிரீமியர் லீக் கிளப்புக்கும் போக மாட்டேன், நான் போனா இங்கிலாந்து விட்டு வெளில போயிடுறேன், இந்த கிளப்புக்கும் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டான். ஸோ அதனால வந்து அது ஆர்சனல் கூட ஒரு தடவை பிட் பண்ண இது கேட்டும் போது நாங்கள் 100 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டோம்.
அதனால வந்து 100 மில்லியன் சொல்லிட்டு இப்போ ஏன் 60 மில்லியனுக்குன்னா பிஎஸ்ஆர் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த அந்த 30th ஜூன் நினைக்கிறேன் 30th ஜூன் கூட நீங்கள் சேல் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட் டிடக்ஷன் அந்த மாதிரிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து செல் பண்ற ஆசெட்டா வந்து டவுக்லஸ் லூயிஸ். ஸோ டவுக்லஸ் லூயிஸ்க்கு அப்புறம் சரி இன்னுமே வந்து நீங்க பிஎஸ்ஆர் ஷார்ட்டா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்பதான் வந்தது செல்சி. ஸோ குமாரி கெலிமன் வந்துட்டு 20 மில்லியன் கொடுத்து வாங்கினாங்க. ஸோ சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ எப்பாடா காப்பாத்தி விட்டாங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அவன் அவ்வளவு மோசம்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்க யூத் அகாடமியில வந்தபோது அவன் தான் எங்களோட நெக்ஸ்ட் கிரீலிஷ் அந்த மாதிரிலாம் போர்ட்ரே பண்ணியிருந்தான். யூத் அகாடமில இருந்து வந்து ஒரு பெரிய ஆள் ஆகிற இது ரைட் டேலண்ட் ரைட் ரைட் அந்த மாதிரி சொல்லியிருந்தான். ஏன்னா வந்து கான்ஃபரன்ஸ் லீக்ல ஃபர்ஸ்ட் டைம் அவனோட ஃபர்ஸ்ட் டீமுக்குள்ள எடுத்துட்டு வந்தோம். வந்த மேட்சே அவன் வந்து மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணான். அதனால வந்து அவனோட ஆட்ரிபியூட்டா இருக்கட்டும் சரி, அவனை வந்து இந்த மாதிரி செல்சி சைன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது என்னன்னா அந்த பிஎஸ்ஆருக்காக செல்சில இருந்து நம்ம வந்து மேட்ச் வாங்கிட்டோம். செல்சி அவனாச்சும் எடுப்பாங்க அப்போன்னும் போது தான் வந்து சரி ஏதாச்சும் ஒரு யூத் அகாடமி பிளேயர் எடுக்க போறாங்க அப்படின்னோடனே சரி அவனாச்சும் ராரி வில்சன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவனை வந்து எக்ஸ்டென்ஷன் நான் பண்ணவே இல்லை. ஸோ அவனை தான் எடுப்பாங்கன்னும் போது கெல்லிமேன் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து. ஸோ அது இன்னுமே வந்து சில ஃபேன் பேஸ் எதுக்கு அவனை வித்தாங்கன்ற மாதிரி தான் மோட்டிவ்ல இருக்காங்க. ஏன்னா ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலை பார்த்தோம் அவன்கிட்ட. இப்போ செல்சியில போய் அவனை ஆட வைப்பானா கூட தெரியல. அவனுக்கு இருக்க ஸ்குவாட் எடுத்துக்கு அவனை ஆட வைப்பானா தெரியல. இதே மாதிரி தான் வந்து அதுக்கு முன்னாடி சீசன் கார்னி சுக்குக்கான ஒருத்தன் வாங்கினாங்க 20 மில்லியன். ஆனா அவன் இன்ஜூரி ஆயிட்டு அவனையும் ஆட வைக்கல. அவனையும் அடுத்த சீசன் சேல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஒண்ணு அந்த மாதிரி தான் வந்து அப்புறம் வந்து சில டெட் வுட்ஸ்லாம் அனுப்பிச்சு விடுறது. இந்த காலம் சேம்பர்ஸா இருக்கட்டும் அவனே வந்து கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணி போயிட்டான். ஸோ அப்புறம் லோன் அவுட் பண்ணது வந்து கெயின் கெஸ்லர் ஐடன் ஒருத்தன். அவனும் வந்து யூத் அகாடமி பிளேயர் தான். ஆனா வந்து இப்போ ரைட் பேக் கொஞ்சம் வந்து யாரோ வாங்குற மாதிரி இருக்கு. அதனால வந்து அவனை வெளில தள்ளிட்டு வாங்குவாங்கன்ற மாதிரி ஒரு இது இருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்ஸ் அவுட்ஸ் இது. ஸோ நீங்க கேட்டிருந்தீங்க நீங்க யாரெல்லாம் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ எம்ரி வந்து என்னன்னா டிஆர்பி சேல் வந்து என்ன டிஆர்பி வந்து அந்த நம்பர் 10ல ஒர்க்கே ஆகல. அவனுக்கு அவுட் அண்ட் ஒயிட் அவன் நம்பர் 10ல ஆடினா அவன் நம்பர் 10ல ஆட மாட்டான். டெய்லி கூட போய் நின்று இருக்கான். நீயும் அவன் ரெண்டு பேருமே அந்த சைட்ல இருந்தா எவன்டா ஹாக்கின்ஸ்க்கு போடுவான்ற மாதிரி தான் செகண்ட் ஆஃப் த சீசன்ல இருந்துச்சு. ரெண்டு பேரையும் ஆட வைக்கணும்ன்ற இதுல அவனாலையும் கேம் டைம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. சரி நீ லெஃப்ட் விங்ல ஆடுனா லெஃப்ட் விங்ல அவனுக்கு லெஃப்ட் ஃபுட். ஸோ அவனால எதுவுமே பண்ண முடியல. அவன் அடிச்சா நான் லெஃப்ட் ஃபுட்ல தான் அடிப்பேன். ரைட் ஃபுட்லாம் நான் அடிக்கவே மாட்டேன் மாதிரி தான் ஆடிட்டு இருந்தேன். சரி அதனாலதான் ஒரு மூவ் ஆன் அப்படின்னு நினைச்சோம். ஸோ 60 மில்லியன் கிட்ட சவுதி வந்துட்டு இந்தா வாங்கிக்க அப்படின்னு 60 மில்லியன் கொடுத்தாங்க. சரி ஓகே. அதுவே இன்னொன்னு எப்படின்னா சவுதிக்கு நீங்க 60 மில்லியன் வச்சீங்க 80 மில்லியன் விற்கணும்டா அப்படின்னு எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தானுங்க. சரி இதுதான் வந்து இதுவா இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து இதுல இன்னொரு சுச்சுவேஷன் அப்பதான் ஃபெலிக்ஸ் வந்து என்னன்னா இல்ல ஃபெலிக்ஸ் எந்த கிளப்பும் இல்ல அத்லெட்டிக்கோ திரும்பி போயிட்டான் மார்சாக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு. அப்ப என்ன பண்ணீங்க? ஃபெலிக்ஸ் வாங்க போறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா அந்த ஃபெலிக்ஸ் தான் நீங்க பெரிய விஷயமா சொல்லிட்டு இருந்தீங்களா எல்லாரும்? ஆமா ஆமா. ஃபெலிக்ஸ் இன்னொருத்தனும் நேத்திக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வந்துச்சு. அது வாங்கினா நல்லா இருக்கும்னு யோசிச்சுல இருக்கேன். ஸோ ஃபெலிக்ஸ் வந்து நாங்க டிஆர்பி வாங்குறதுக்கு முன்னாடி ஃபெலிக்ஸ் தான் வாங்கணும்னு எமிலி எனக்கு வாங்கினா ஃபெலிக்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு அப்பவே வந்து அவன் வந்து பார்சலோனா செல்சி பார்சலோனா ஹேண்ட்ல இருந்துச்சு பேப்பர் லோனுக்கு வாங்கினா எனக்கு ஃபெலிக்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு செல்சி மேட்ச் முடிஞ்ச பிறகு ஃபெலிக்ஸை பத்தி இது புகழாரம் பேசியிருப்பான் எமிலி. அவனை வாங்கினா நான் இது வைக்கிறேன் அவன் பெரிய பிளேயரு அப்படி இப்படின்னு. சரி அவனை வாங்குறான்ற போது அந்த மோட்டிவ் இருக்கும்போது அவன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான். இந்த மாதிரி இல்லை அப்போ வந்து நான் கான்ஃபரன்ஸ் லீக்ல வேற இருந்தோம். ஸோ பார்சலோனா போறேன்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். ஸோ திருப்பி அவன் வந்திருக்கான் ஒரு சேல்ல இருக்கும்போது எமிரி வந்து வாங்குவான்ற மாதிரி மோட்டிவ்ல தான் இருக்கு. ஏன்னா எமிரி அப்போயே வந்து சொல்லிட்டான் இப்போ ஃப்ரீ இன்னும் கம்மியான காசுல வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரி தான் ஃபெலிக்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் அபிஷியலா பிட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனா வந்து என்னன்னா அவன் இப்போ இதுதான் வந்து சொல்லணும் மொன்சியும் வந்து சரி இப்போ நான் எனக்கு ஃபெலிக்ஸ் வேணும்னு சொல்லிட்டோன்னே மொன்சியும் இது வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ இது வாங்கலான்னு. ஆனா என்னன்னா வந்து இப்போ ஃபெலிக்ஸ் இப்போ வாங்கினா 60 மில்லியன் கேட்கறானுங்க. ஸோ 60 மில்லியனுக்கு வாங்கிட்டு இவனுங்க காசு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா டிஆர்பி சைனிங் இருக்கட்டும் காசு வந்துருக்கு. ஆனா இந்த சைனிங்னால அடுத்த பிஎஸ்ஆர்ல மறுபடியும் இதே மாதிரி அவனாச்சும் சேல் பண்ண நிலைமை வந்துருமோ அதனாலதான் வந்து ஒரு எப்படின்னா 1 in 1 out மாதிரி தான் இருக்கு டிரான்ஸ்ஃபர் பிசினஸ். இப்போ ஒருத்தனை வெள்ளத்தலனா நான் வந்து உள்ள கொண்டு வரேன் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வேஜ் புக்லயும் சரி கரெக்டாக எடுத்துறது ஃபெலிக்ஸ் வேஜஸும் அதிகம் 60 மில்லியன் கேட்கறானுங்க எப்படி பண்ணுவாங்கன்னா என்ன பண்றாங்கன்னா இது
அத்லெட்டிக்கோ கூட வச்சிருக்கட்டும், ஒரு கட்டத்துல அவனுங்களுக்கே என்னடா இவன் போக மாட்டான் அப்படின்னு இருக்கும்போது நம்ம போய் பிட் பண்ணிடலான்ற மாதிரி அதுதான் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஃபெலிக்ஸ் இருக்கான், ஆனா வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. இது ஃபேப்ரிசியோ ரொமானோ சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஃபெலிக்ஸ் அவங்க இன்ட்ரெஸ்ட்ல இருக்கு, அவங்க வந்து டைம் எடுத்து நாங்க வாங்க போறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சில லிங்க்ஸ் பார்த்தா 32 மில்லியன் 35 மில்லியன் 40 மில்லியன் தான் பாக்குறாங்க, முடிக்க பாக்குறாங்கன்னு. எனக்கு ஃபெலிக்ஸ் வந்தா என்னமோ டிஃபரன்ஸ் தெரியும், பக்காவான டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா அவனுக்கும் டிப்ரேவ் ஆகுது சீசனு. ஆனா வந்து எங்களுக்கு அந்த நம்பர் 10 ஃபெலிக்ஸ் ஒரு நம்பர் 10 தான் ஆடும். எந்த கிளப்பும் இப்போ அந்த அளவுக்கு நம்பர் 10 யூஸ் பண்ணதில்ல எங்களை தவிர. அந்த நம்பர் 10க்கு அவன் பர்ஃபெக்டான சூட்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஃபேன் பேஸ் சில பேர் வந்து அவன் இது இஷ்யூஸ் இந்த இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. நமக்கு அவன் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டான்றானுங்க. நம்ம இன்னும் அவனுக்கு பிட்டே பண்ணலடா, எப்படி ரிஜெக்ட் பண்ணுவான்றது தான் எங்களுக்கு. ஸோ அதுதான் வந்து ஃபெலிக்ஸ் சைனிங். ஸோ ஃபெலிக்ஸ் சைனிங் நம்பர் 10 இருக்குதுன்னா அடுத்த சைனிங் தான் வந்து என்னன்னா வந்து நேத்திக்கு பார்த்தோம். என்னன்னா வந்து கார்லஸ் வந்து வெளில போற மாதிரி இருக்கு. ஸோ வெளில போறது யாருன்னு சொல்லிடுறேன். யார் யார் வெளில போற வாய்ப்பு இருக்குன்னா, ஒரு லெஃப்ட் பேக் எப்படியும் வந்து வெளில தள்ளிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மொரேனோ போவானா, டிக்னே போனா தெரியல. டிக்னே வேற நேத்திக்கு ஒரு ஃபன் ஆயிடுச்சு. என்னன்னா டிக்னே வந்து கேலட்டாசரை போயிட்டான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டான்னு ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டை சொல்லிட்டு டிக்னேவே கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு நான்லாம் பண்ணலடா என்னடா பேசுறேன். சரி சரி பண்ணலடான்னு சொன்னதுக்கு அவனும் சும்மா இல்லாம ஏதோ கான்ட்ராக்ட் பேப்பர் எடுத்து காட்டுறான், நீ தான் பண்ணிருக்கிய அப்படின்னு. நான் பண்ணவே இல்லடா, ஏன்டா நீ காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அதனால டிக்னே வந்து ஸ்டே பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ மொரேனோ மேபி பேக் டு ஸ்பெயின், இது ஒரு டிரான்ஸ்ஃபர் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்லோஸ் இப்போ ஏதோ ஃபுல்லாம் கூட வந்து ஃபர்ஸ்ட் பிட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் பிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாமே. ஸோ இப்போ கார்லஸோட ரீப்ளேஸ்மெண்ட் எங்களுக்கு வந்து ஒரு சென்டர் பேக்கே வந்து ரைட் பேக்கையும் கவர் பண்ணணும், சென்டர் பேக்கையும் கவர் பண்ற மாதிரி தான் ஒரு வீக்னஸ் இருக்கு. கான்சா மட்டும் தான் அந்த மாதிரி ஒரு பிளேயர், ஒரே ஒரு ஆளு. கேஷை நம்பிலாம் அடுத்த சீசன் போக முடியாது, ஏன்னா அவன் கண்ண மாதிரி காட்டிட்டு இருக்கான். அதனால எப்படி அர்சனலுக்கு ஒரு சின்சங்கோவோ அதே மாதிரி இங்க வந்து மேட்டி கேஷ் ரைட் இப்படி லெஃப்ட் சைட்ல அடி வாங்குவோம், எங்களுக்கு ரைட் சைட்ல ஒரு அடி வாங்கிட்டு இருந்து. ஸோ நேத்திக்கு வந்து லிங்க்ஸ் வந்து என்னன்னா கீட்டுரிடான்னு தெரியும்னு நினைக்கிறேன், ஃபெயினோட்ல இருப்பான் கீட்டுரிடான்னு. ரைட் பேக் சென்டர் பேக் ஆடுவான். ஸோ நேத்திக்கு வந்து ஃபேப்ரிசியோ ரொமானோ அந்த மாதிரி இங்க வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்றாங்க. ஸோ அவனை வாங்கிட்டா டிஃபென்ஸ் சார்ட்டட் மாதிரி இருக்கு. அப்புறம் அது தவிர வந்து ரைட் பேக் வந்து லாஸ்ட் சீசன் என்னையா இதுக்கே ஒரு தனியா எபிசோட் போடணும் போல இருக்கு. நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கீங்க, இவன் வரா இது எண்டே இல்லையா? செல்சி பண்றது ஓப்பனா எல்லாருக்கும் தெரியுது. நீங்களும் கிட்டத்தட்ட அதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வெளியே யாரும் பேச மாட்டாங்க செல்சி மேல அட்டென்ஷன் எல்லாம் போனதுனால. லாஸ்ட் சீசன் ஒருத்தனை வாங்கிட்டு லோன் ஒர்க் பண்ணோம், அவன் திருப்பி வந்திருக்கான், கோஸ்டா நெரல்ஸ்கோவிச்னு. சூப்பரா ஆடிட்டு இருக்கான் ரைட் பேக்குக்கு. ஸோ அவனை வந்து பேக்கப்புக்கு கரெக்டாக வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து இப்போதைக்கு டிரான்ஸ்ஃபர் நிலைமை. ஸோ மேபி ஜோ கோமஸும் இவன் கீட்ரிடாக்கு லீப்ஸிக்கு லிவர்பூலு நாங்கள் 3 பேர் இருக்க மாதிரி சொல்றாங்க. லிவர்பூலு இருக்கதா சொல்றாங்க, ஆனால் லிவர்பூல்லாம் போவாங்களான்னு தெரியாது. ஸோ லீப்ஸிக்கு நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஸோ அவன் வந்து நல்லா இருக்கும், இல்லைன்னா ஜோ கோமஸ்க்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, முடிஞ்சிருச்சா லிஸ்ட்? இதோட அவ்வளவுதானா? சோ இப்போ நீங்க வந்து போன சீசன்ல உங்களுக்கு இருந்த கேப் எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு ஃபில் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரு சைனிங்ஸை வச்சுட்டு லைக் உங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ், ஸ்ட்ரென்த்ஸ் என்ஹான்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? வீக்னஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டீங்களா இந்த இது டிரான்ஸ்ஃபர்? இல்ல இன்னும் 2-3 பிளேயர் வரும் ப்ரோ, வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறீங்களா? லிஸ்ட் பெருசாகிட்டே போகுது. இல்ல இது என்னன்னா, நான் சொன்ன மாதிரி ஏரியல் த்ரெட் பிரச்சனைன்னு சொன்னேன். ஸோ அந்த ஏரியல் த்ரெட்டை அட்ரஸ் பண்ண மாதிரி ஒன்னானா பார்க்லே வந்து ஏரியல் த்ரெட்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு பிசிக்காலிட்டி இருக்கு பார்க்லேக்கும். சரி இது என்ஜோக்கும் பார்த்தீங்கன்னா பிசிக் வந்து ஒரு மேட்ச் போனான்னா என்ஜோ வந்து எல்லோ கார்டு வாங்குவான், இல்லை ரெட் கார்டு வாங்கிட்டு போயிடுவான், அந்த மாதிரி பிளேயருன்னு தான் இட்டாலியில எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பிசிக்காலிட்டியை வந்து நாங்கள் அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தபோது கரெக்டாக அட்ரஸ் பண்ணியிருக்காங்க தான் எனக்கு தோணுது. ரைட் பேக்லேயும் அந்த கோஸ்டாவும் சரி, அவனும் ஒரு 6'2" பிளேயர். ஸோ அந்த ஒரு பிசிக்காலிட்டி அட்ரஸ் எங்களுக்கு பிரச்சனையா இருந்தபோது அதை அட்ரஸ் பண்ணிட்டாங்க. ஆனா சொல்றது இதுதான், ஃபெலிக்ஸ் வந்தாதான் ஒரு இது. ஃபெலிக்ஸ் அந்த கீட்ரிடா சைனிங் 2 சைனிங் வந்தாங்கன்னா எங்களுக்கு இந்த சீசன் வந்து ஒரு 10/10 டிரான்ஸ்ஃபர் விண்டோ. எங்களோட வீக்னஸ் எல்லாம் இது பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே ஓகே, இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் செல்சி எபிசோட்ல கூட வந்து எவ்வளவு பேசிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் டிரான்ஸ்பர்ஸ்ல. அவங்க தான் சொல்றேன், அவங்க வந்து வெளியே ட்வீட்டா வந்து நம்ம வந்து பெருசா பாக்குறோம், பட் திருட்டுத்தனமா எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறது நீங்க தான். எங்களுக்கு வந்து தெரிஞ்ச பிளேயரா வாங்கிட்டு இருக்காங்க, அவங்க தெரியாத பிளேயர்லாம் வாங்கி போடுவது எல்லாருமே பாக்குறாங்கல்ல. நான் வாங்குறது தெரிஞ்ச அவனுக்கு கண்ணவேணி எல்லாரையும் 20 மில்லியன் 40 மில்லியன் வாங்கிட்டு இருக்காங்க. பாப்போம், அவங்க ஒரு விதமா பண்றாங்கன்னா நீங்க வேற ஒரு விதமா பண்றீங்க, அவ்வளவுதான். ஏதோ
அதானே இது இப்ப லூப் ஹோல் கண்டுபிடிக்கிறதுங்கிறது நீ அதுக்கு அகேன்ஸ்டா எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அது அதுக்கு பேர் தான் லூப் ஹோல். அது வந்து நீங்க அந்த ஓட்டைய வந்து கவர்னிங் பாடி அடைக்கிற வரைக்கும் எல்லாமே லீகல் தான். அது அடைச்சாங்கன்னா ஓகே, அதான் அதுக்கப்புறம் செஞ்சாங்கன்னா பிரச்சனை. பட் அடைக்கிற அதான் வரைக்கும். இல்ல இந்த பிஎஸ்ஆர் வச்சு ஒரு கோர்ட் கேஸும் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ம். அதுல வந்து எல்லாரு கிளப்பும் வந்து ஆப்போசிட்டா இருந்தாங்க. நாங்களும் மேன் சிட்டி மட்டும்தான் வந்து அதுக்கு ஏதோ ஒரு இது இந்த பிஎஸ்ஆர் ரெகுலேஷன் மாத்தணும், இதெல்லாம் மாத்தணும்னு நான் கேட்டு எதுவும் வின் பண்ணோம். சொல்லலப்பா. அங்க 115 வெளியே தெரிஞ்சிருச்சு. இங்க எவ்வளவு 15 வெளியே வரப்போதோ பாப்போம். எங்களுக்கெல்லாம் தெரியாது. உங்களுக்கு மேன் சிட்டி ரொம்ப தைரியம் குடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன வேணா ஆமா. செய்யலாம், ஜாலியா இருக்கலாம்ட்டு. பட் அவனுங்க 115 இருக்கும்போதே தைரியமா எவர்டனை இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அதே மாதிரிதான் எவர்டனே எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் மாட்டிக்கிட்டாங்க. பட் எஸ் பாப்போம். பட் யா, இதுதான் வந்து நேற்று இன்று பார்த்துட்டோம். நாளை உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன? அப்ப அப்கமிங் சீசனுக்கு நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு ஒரு ஆர்மியே கொண்டு வரீங்க நீங்க. எல்லா 4 ஆட போற 4 காம்படிஷனுக்கும் கரெக்டா வந்து ரெடியா இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்குவாட் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. விச் மேக்ஸ் சென்ஸ். ஏன்னா இப்போ ஒரே ஒரு காம்படிஷன் தாண்டி 4 ஆடுறப்ப உங்களுக்கு டெஃபினட்டா இவ்வளவு பிளேயர் தேவைப்படும். நீங்க டிராவல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். சிஎல் ஆடுறதோட ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறது, அது என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு போது உங்களுக்கு? அதே மாதிரி பிஎல் கப்ஸ்ல எல்லாம் என்ன பண்ண போறீங்க? ஸோ சிஎல் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்தது. ஸோ ஃபேன் பேஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பிஎல் கேம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் தோத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் டான்ஸ் ஆடுவோம்லான்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். ஸோ அந்த லாங் ரன்ல போயிட்டு சிஎல் போறது வந்து ஒரு அந்த அளவுக்கு இது பெரிய டார்கெட் இல்லைனாலும் சரி சிஎல்குள்ள போயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் தான் இருக்காங்க. ஆனா இப்போ சிஎல் ஃபார்மேட் மாறத்துல இருந்து சரி ஓகே நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, ஒரு ரவுண்டு தாண்டிட்டு அடுத்த ரவுண்டு 2 3 ரவுண்டு தாண்டுற அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குன்ற மாதிரி தான் எல்லா ஃபேன் பேஸ்க்கும் சரி ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ எனக்கு சீசன் படி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஆசைப்படலாம் இந்த சாம்பியன்ஸ் லீக் அதே பொசிஷன் 4-3 கூட போவோம், 4-4 கூட போவாங்க, இல்ல 5th கூட ஓகே. 5th இப்போ கோஎஃபிஷியன்ட்லாம் எப்படி மாறுதுன்னு சொல்ல முடியாது. 5th வந்தாலும் யூசிஎல் வரலாம் இருக்குல்ல. ஸோ அதனால அந்த பேஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு கப்பு அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு ரன் போகணும் அந்த மாதிரி தான். ஸோ லாஸ்ட் சீசன் வந்து லாஸ்ட் சீசன் அதே மாதிரி தான். நான் வந்து ஒரு கப்பு வின் பண்ணணும் தான் எம்டி சொன்னான். வந்தவொடனே நான் கப்பு வின் பண்ற வரைக்கும் இந்த கப்பு நான் விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். நாங்கள் கான்ஃபரன்ஸ் லீக் வின் பண்ணிடுவோம், ஒரு சீசன் லாங் ரன்னு அப்படின்றது காப்பாற்றிட்டோம். ஸோ மேபி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கிளப்பும் நல்லா ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரீமியர் லீக் வெஸ்டாமும் நல்லா இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செல்சி என்னென்னமோ வாங்கி போட்டுக்கானுங்க, அவங்க எப்படி ஆடுவானுங்கன்னு தெரியல. ஸோ எல்லாருக்கும் சொன்னா யாரு அவங்களோட வீக்னஸ் நீங்களும் கேலஃபெரியை வாங்கி இது பண்ணியிருக்கீங்க. ஒரு காம்படிட்டிவா இருக்கும்போது என்னன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா வந்து எங்களுக்கு என்னன்னா ஒரு 5th 4th வந்து ஒரு யூசிஎல் பொசிஷனை விடல அப்படின்ற மாதிரியும் ஒரு கப்பு மேபி ஒரு கப்பு கரபாவ கப்பா இருந்தாலும் சரி ஏதாச்சும் ஒரு கப்பு போயிட்டு வின் பண்ணிடணும் அந்த மாதிரிதான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, பார்ப்போம். அதே செகண்ட் ஹாஃப் ஆன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபும் இதே தான் அப்படின்ட்டாங்கலாம் பிரச்சனை. ஏன்னா நிறைய அப்போ எங்களுக்கு பிரச்சனை இன்ஜுரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நிறைய பேர் இடத்துல வந்துட்டாங்க. ஸோ இன்னும் 2 3 பேர் கூட வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்தாச்சும் ஒரு கப்பு வின் பண்ணுன்ற மாதிரி தான் எல்லாருக்கும், எல்லா ஃபேன் பேஸ் இந்த ஃபேன் பேஸ் ஃபுல்லா வந்து இதுதான் ஒரு மைண்ட் செட்டா இருக்கு. சரி, இப்போ நீங்க சக்சீட் ஆவீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த் இருக்கு, பிளேயர்ஸ் வாங்கிட்டீங்க, எல்லாமே ஓகே, ஸ்குவாட் வச்சிருக்கீங்க. நீங்க ஃபெயில் ஆவீங்கன்னா எந்த சிச்சுவேஷன்ல ஃபெயில் ஆவீங்கன்னு நினைக்கிறேன்? என்ன நினைக்கிறீங்க நீங்க? எனக்கு என்னன்னா இப்போ வந்து லைக் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் சொன்னீங்கல்ல, 4th or 5th சாம்பியன்ஸ் லீக்ல வந்துட்டு அந்த விளையாடுறது சூப்பர், ஒரு கப் அடிக்கணும்னு. இதுல இதெல்லாம் வந்து நடக்காம ஃபெயில் ஆவீங்கன்னா எந்த ரீசன்னால ஃபெயில் ஆவீங்கன்னு நினைக்கிறீங்க? லைக் ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி கேட்கணும். ஸோ எனக்கு வந்து என்னன்னா இப்போ எங்கள் லாஸ்ட் சீசனோட இது சொன்னேன், ஸ்ட்ரென்த்து சொன்னேன், வந்து இது ஹைலைனு அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ எல்லா கிளப்பும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஹைலைன் தான் ஆட போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இல்ல ஒரு கேம் பிளான், இந்த கேம் பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான இதுல வந்துட்டாங்கன்னா ஸோ அந்த டைம்ல வந்து நாங்கள் வந்து மறுபடியும் ஹைலைனால பிரச்சனையாகி இது பாயிண்ட்ஸ் லூஸ் பண்றதா இருக்கட்டும். ஸோ இப்போ கார்னர்ல இருந்து மோஸ்ட்லி வராதுன்னு நினைக்கிறேன் கோல். மற்றபடி வந்து ஐலைன்ல இருந்து வர்றது பிளஸ் வந்து இப்போ டவுலஸ் லூயிஸ் வந்து போனது வந்து எப்படி அவன் அது அந்த கனெக்ஷன் ஒரு டிஃபென்ஸுக்கும் அட்டாக்கும் கனெக்ஷன் வந்து டெலிமென்ஸ் ஒன்னா கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இன்னுமே இருக்கு. அதே மாதிரி கமாரா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவன் தான் தப்பியை நடத்தின மாதிரி அப்படி அந்த ஆங்கர்மேன் ரோல்ல பக்காவா ஆடிட்டு இருந்தான். கமாராவும் இப்போ டிசம்பர்ல தான் வரப்போறான். டிசம்பர் வந்து அவன் அதே மாதிரி இருப்பானா, ஏன்னா வந்து அதே கால் இன்ஜுரி தான் அதுக்கு முன்னாடி சீசன் நினைக்கிறேன். ஏசிஎல் இல்ல, ஆனா வந்து அதே கால் இன்ஜுரி திருப்பி ஏசிஎல் வந்திருக்கான்.
ஸோ அவன் எப்படி திருப்பி வருவான்னு தெரியல. இப்போ மிங்ஸும் சரி, மிங்ஸுக்கு வந்து ஒரு நீங்க ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ஒரு கால் வந்து பெருசா இருக்கு, ஒரு கால் சின்னோண்டா இருக்கு. குச்சி மாதிரி இருக்கும். அவன் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு தெரியல. ஸோ வந்து இவங்க வந்து இந்த டவுக்லஸ் லூயிஸோட மிஸ்ஸிங் அது ஒரு இம்பாக்டா இருக்குமான்றது தான் ஒரு டவுட்டா இருக்கு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ப்ரீ சீசன் கேம் தோத்த உடனே அவ்வளவுதான் டவுக்லஸ் லூயிஸ் போனா நம்ம கிளப்பே போயிருச்சுடா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு மிஸ்ஸிங்கும் சரி இந்த வேட்கின்ஸ் திருப்பி வந்து அவனோட ஃபார்ம் கொண்டு வந்துட்டானா கண்டிப்பா என்னாச்சு பண்ணிடுவோம், வின் பண்ணிடுவோன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ வேட்கின்ஸ் மட்டுமே நம்பிடுற மாதிரி அட்டாக்ல அப்படின்னு ஆயிடக்கூடாது. ஃபெலிக்ஸ் பாக்குறோம், ஃபெலிக்ஸ் வந்து அவனும் ஃபிளாப் ஆயிட்டானா அவ்வளவுதான்ற மாதிரி தான் இருக்கு. அதான் அதுதான் வந்து இருக்கு. அந்த பிரச்சனைன்னு வர்றதுன்னா அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹைலைன் ஒன்று ஹைலைன்ல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா எங்களுக்கு அதுதான் எங்களோட ஸ்ட்ரென்த், அதுவே வீக்னஸா மாறிடும். அதுதான் வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒரு மிட் டேபிள் 10-11 போக மாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு 8க்குள்ள முடிக்கணும்ன்ற மாதிரி தான் ஒரு மோட்டிவ். யூரோப்பியன் ஸ்பாட் ஏதாச்சும் ஒரு யூரோப்பியன் அவ்வளவுதான். worst case scenario அதான் யூரோப்பியன். ஃபர்ஸ்ட் கேஸ் அந்த மாதிரி போனோம் தான். ஸோ என்ன நடக்கும்னு தெரியல, பார்ப்போம். இது இப்போ அத்லெட்டிக்கோலாம் ஜெயிச்ச உடனே சரி போயிடுவோம்டா நம்ம அப்படின்ற மாதிரி இருக்கும். தெரியல என்ன ஆகும். பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த சீசனுக்கு. ஏன் ஃபெயில் ஆவீங்க, ஏன் சக்சீட் ஆவீங்கன்னு சொல்லிட்டீங்க. லாஸ்ட் பார்ட்டுக்கு போயிடுவோம். உங்களுடைய டாப் 7 ப்ரெடிக்ஷன்ஸ் லீக்ல கப் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ நான் இது சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஸோ அர்சனல் தான் நான் ஃபர்ஸ்ட் நம்புறேன். நீங்க எல்லாரும் இதை சொல்றதுதான் வந்து எனக்கு வந்து பயமாவே இருக்கு. பொதுவா இல்ல யாரும் சொல்லாதப்பெல்லாம் கூட கவலை இல்லை. ஓகே, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இதுவா தான் இருக்கு, எவனும் கடிக்க மாட்டான்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கலாம். இப்ப எல்லாருமே யாரை கேட்டாலும் ஆர்சனல் ஃபர்ஸ்ட்னு சொல்றதுதான் எனக்கு வந்து டேய் ஏன்டா இதெல்லாம் வந்து நம்பலாமா வேணாமா, அனுபவிக்கலாமா வேணாமாங்கிற மாதிரி தான் இருக்கு. சொல்லுங்க. இல்ல இது சிட்டிக்கு இப்போ இந்த சார்ஜஸா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு இது ஒரு இம்பாக்ட் மாதிரி இருக்கலான்ற மாதிரி தான் என்னோட இது. இப்போ எடர்சனா இருக்கட்டும், சவுதிக்கு போகணும்னு ரெடியா இருக்கான், அந்த மாதிரிலாம் இருக்கனால சிட்டி இந்த டைம் ஒரு டிராப் அந்த மாதிரி ஆவாங்க. ஒரு 5 தடவை போர் அடிச்சிருச்சாலும் கூட அவனுக்கு பண்ணலாம், அது தெரியாது. ஸோ அதனால ஆர்சனல் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவேன். ஸோ ஆர்சனல் ஃபர்ஸ்ட், செகண்ட் எப்படியும் சிட்டி வந்துருவாங்க. அவனுக்கு என்னாச்சும் பண்ணியாச்சும் வந்துருவாங்க, எப்படியாச்சும் சிட்டி வந்துருவாங்க. ஸோ தேர்டு வந்து இவங்க நாங்க வரணும்னு ஒரு ஆசை, தேர்டு நாங்கன்னு போட்டிருக்கேன். ஸோ தேர்டு. ஸோ ஃபோர்த் வந்து வந்து இவங்க ஸ்பர்ஸ். மேன்செஸ்டர் நான் ரேட் பண்ண மாட்டேன் எனக்கு. ஆனா உங்களை போட்டு எனக்கு மேன்செஸ்டர் ரெடியா இருந்துக்கங்க. எனக்கு பிடிக்காது மேன்செஸ்டர் யுனைடெட், அவ்வளவுதான். ஸோ இப்போ மேன்செஸ்டர் யுனைடெட் ஒரு ஃபிஃப்த் பொசிஷன், இது ஃபிஃப்த் வந்து லிவர்பூல் சொல்லுவேன். ஏன்னா புது மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இன்னும். புது சைனிங்ஸ் எதுவும் பண்ணல. ஓகே ஓகே. புது சைனிங் வேற எனக்கு என்னன்னு தெரியல. இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் சொலங்கே வாங்க போறானுங்க. அவனுக்கு ஸ்ட்ரைக்கர் இஷ்யூ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சொலங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் லிவர்பூல் ஜுபிமெண்டி கன்ஃபார்ம் ஆயிடும். அவங்களோட மிட்ஃபீல்ட் இஷ்யூ அதுதான். ஸோ ஆனா நியூ மேனேஜர் என்ன பண்ணுவான்னு எனக்கு இன்னும் தெரியல. நானும் பார்க்கல லிவர்பூல்ல ஃபுல்லா. ஸோ அதுக்கப்புறம் வந்து 5 சொன்னா 6 வந்து மேன்செஸ்டர் யுனைடெட். ஸோ அவனுக்கு பண்ணியிருக்கானுங்க. அவனுக்கு அதே மாதிரி எப்பவும் கூட மேன்செஸ்டர் இன்ஜுரி தான் பிரச்சனையா வருது. ஸோ அதே மாதிரி இன்ஜுரி வந்துச்சுன்னா அவங்களுக்கும் கஷ்டமாயிடும். ஸோ 7th வந்து எனக்கு இப்போ புதுசா நடந்த டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் பார்த்துட்டு வெஸ்டாம் திருப்பி உள்ள வராங்க. செல்சி நியூகாசிலுக்கு மேல வெஸ்டாம் சொல்றீங்களா நீங்க இப்போ? ஆமா, ஏன்னா வெஸ்டாம் என்னமோ நிறைய சைனிங்கும் சரி அவங்களோட இஷ்யூஸாகவும் ஸ்டார்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நியூ கேசலுக்கு எப்படி இந்த டொனாலி வந்துட்டு என்ன பர்ஃபார்ம் பண்ணுவான் அந்த மாதிரி தெரில எனக்கு. ஆனா எனக்கு என்னமோ வந்து வெஸ்டாமோட சைனிங்ஸ் நல்லாவே இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அட்டாக் பிரச்சனை இருந்துச்சு, ஃபுல் கிரிக் வந்துட்டான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அவனுங்க மேல வருவானுங்க ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு, அந்த மாதிரி ஒரு தோணுது. ஓகே. ரெலிகேஷன் அப்போ இப்ஸ்விட்ச், அப்புறம் வந்து லேசிஸ்டர் தப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். லேசிஸ்டர் 17 கிட்ட ஃபினிஷ் நினைச்சேன். இப்ஸ்விட்ச் அப்புறம் வந்து யாருன்னா வந்து ஐயோ வேற யாரு, சவுத்தாம்ப்டன் இருக்காங்க. சவுத்தாம்ப்டன், இப்ஸ்விட்ச், சவுத்தாம்ப்டன். ஸோ எனக்கு இந்த சீசன் வந்து நாட்டிங்ஹாம் என்னமோ போயிடுவாங்க இந்த மாதிரி ஒரு ஏன்னா லாஸ்ட் சீசனே அவங்க டெஸ்ட்ல தான் தப்பிச்சாங்க. ஸோ நாட்டிங்ஹாம் வந்து போவாங்கன்ற மாதிரி. லீசெஸ்டர் எனக்கு பிடிக்கும்ல லைட்டா அந்த இதெல்லாம். ஸோ ஆனால் அவங்க ஓகே. ஸோ உங்களுடைய வேண்டுதல் படி அவங்க 17th முடிப்பாங்க, ரெலிகேஷன்ல போவாங்கிற ஒரு நம்பிக்கையோட இருப்போம். ஸோ யா அதுதான். வேற ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஆஸ்டன் வில்லா பத்தி பேசணும்னு ஆசை இருக்குன்னா பேசுங்க, இல்லாட்டி அப்படியே நம்ம முடிச்சுக்கலாம் அந்த எபிசோட. நிறைய விஷயம் பேசிட்டோம். ஏதாச்சும் இருக்கா? எம்ரி எல்லாமே பேசி
இல்ல இல்ல இவ்வளவு பேசிட்டேன். இதுக்கு மேல பேசுறது இல்ல. சூப்பர் சூப்பர். ஸோ இதுதான் எண்ட் ஆஃப் த எபிசோடுக்கு வந்துட்டோம் மக்களே. செம்ம இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன் வித் அருண். ஆஸ்டன் வில்லா பத்தி நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள், நடக்கிற உள்குத்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அது இதுல வந்து பல உண்மைகள் வேற வெளியே வந்துருச்சு. இவர் வந்து மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு கொஞ்சம் சத்தமா பேசிட்டாரு பல உண்மைகள். பட் எஸ் a lot of fun having you on the show அருண். Thanks a lot for listening everyone. Thanks a lot for joining அருண். அடுத்த எபிசோடு இன்னொரு டீமோட உங்களை விரைவில் சந்திப்போம். And until then, எஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம சேனல் பத்தி ஷேர் பண்ணுங்க. அப்படியே காமெண்ட் செக்ஷன்ல நாங்க ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணுமா இல்ல வேற ஏதாச்சும் மாத்தி செய்யணுமான்னு போடுங்க. நாங்க சொல்ற மாதிரி எவ்ரி டைம் நாங்க காமெண்ட்ஸ் ரீட் பண்ணுவோம். நாங்க வந்து எங்கேஜ் பண்றோமோ இல்லையோ கண்டிப்பா அந்த காமெண்ட்ஸ் ரீட் பண்ணிட்டு அதுல இருந்து நாங்க வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டூ கண்டினியூ சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் தட்ஸ் அபவுட் இட். தேங்க்யூ வெரி மச் அருண். டேக் கேர். ஹேவ் அ கிரேட் டே. பை.